ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல சந்தோஷமான இந்த நேரத்திலே நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பெரிய அளவற்ற கிருபையினால் கம்ஃபர்ட் திருச்சபையை ஆண்டவர் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திலே இந்த ரத்னபுரி என்கிற இந்த பகுதியிலே ஆண்டவர் 2005 ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி ஆண்டவர் இந்த இடத்துல தெரிந்து கொண்டு இந்த ஊழியத்தை கத்தர் இந்த இடத்துல ஆரம்பிக்க உதவி செய்து லட்சக்கணக்கான ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கத்தர் இந்த ஊழியத்தை கத்தர் நன்மையாய் கத்தர் மாற்றி இருக்கிறார். அவர் ஒருவரே நம்மை நடத்தி வந்தார், அவர் ஒருவரே நம்மை தூக்கி சுமந்தார். இந்த 20 ஆண்டு காலங்களிலே நிறைய காரியங்கள் 1-2 அல்ல, ஒவ்வொரு ஆண்டுகளும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாய் அவர் நடத்தின பாதைகளெல்லாம் ரொம்ப வித்தியாசமான பாதைகளிலே ஆண்டவர் ரொம்ப அழகாய் நேர்த்தியாய் நடத்தினார். அதெல்லாம் சொல்லி அந்த 20 வருஷத்தினுடைய காரியங்களை 2 மணி நேரத்தில் கண்டிப்பாக சொல்லி நன்றி சொல்லவே முடியாது. ஏனென்றால் நிமிஷந்தோறும் அவர் அற்புதம் செய்தார், அவர் நாட்கள் தோறும் அவர் அற்புதம் செய்தார். இன்றைக்கு நான் ஆண்டவருக்காக எதற்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஊழியத்தில் கம்ஃபர்ட் சர்ச் அப்படின்னு எல்லாருமே நினச்சி பார்த்தா ஃபஸ்ட்டு கர்த்தர் ஆண்டவர் தான் இதை செஞ்சார் அப்படின்னாலும், அப்புறம் எல்லாருடைய மனசுலையும் ஒரே ஒரு பேர் தான் வரும். என்ன அப்படின்னா பாஸ்டர் பென்ஸ். ஆண்டவர் பாஸ்டர் மூலமாக பென்ஸ் அப்படின்ற ஒரு நபர் மூலமாக இந்த ஊழியத்தை ஸ்தாபித்து ஆண்டவர் கொண்டு வந்தார். எல்லாருடைய கண்களுக்கும் அப்படி தான் தெரியும். ஆனால் உண்மையிலேயே அப்படி கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஒருவனாய் அல்ல, அந்த ஒரு மனுஷனாய் கண்டிப்பாக செஞ்சிருக்கவே முடியாது. என்னை சுற்றி ஆண்டவர் என்ன பண்ணார்னா, முதலாவதாக இந்த ஊழியத்தில் நிறைய ஆரோனையும் ஊரையும் ஆண்டவர் எழுப்பினார். நான் இன்றைக்கு முழுக்க என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஊழியத்தில் ஒருவேளை ஆண்டவர் என்னை முன்னாடி நிற்க வச்சு நீ நடத்திட்டு போ அப்படின்ற பொறுப்பை கொடுத்தாலும், என்னுடைய பின்பாக நின்று இந்த ஊழியத்தை தாங்கி பிடிக்கிற, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற, இந்த ஊழியத்திற்காக கரையம் பண்ணுகிறவர்கள் 1-2 பேர் அல்ல. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே நிறைய பேர் பின்னாடியே இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது வயதான அம்மாங்க ஒரு 7-8 பேர் பின்னாடி இருந்து ஜெபத்தினால தாங்கிட்டே இருந்தாங்க. சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 1 மாதம் தான் கோயம்புத்தூரில் டிரான்ஸ்ஃபர் ஆகி வருவாங்க. ஆனால் அந்த 1 மந்த்துக்குள்ளே அவங்க அந்த கம்ஃபர்ட் சர்ச்சில் எந்த காரியத்தை அவங்களுக்கு செய்யணும்னு ஆண்டவர் நியமித்தாரோ அந்த காரியத்தை அவங்க செஞ்சுட்டு அவ்வளோதான், அந்த 1 மந்த்து தாண்டி அவங்க வெளியூர் போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஆண்டவர் இன்று வரையிலையும் இப்போ இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறவங்க நீங்கள், நான் நம்புகிறேன் எல்லாருக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை வெளி தோற்றத்திற்கு பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் முன்னாடி தெரிஞ்சாலும், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்மை வளர்த்துக்கிறதற்கு ஆண்டவர் நம்மை சுற்றி வைத்திருக்கிறவர்களை நம்ம ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. தாவீதை முதலாவதாக அங்கீகரிப்பதற்கு வேதம் சொல்கிறது, அந்த ஊரில் இருக்கிற நிறைய பேர் அவனோடு சேர்ந்தார்கள். அவனோடு சேர்ந்தவர்கள் பராக்கிரமசாலிகள் அல்ல, அவனோடு சேர்ந்தவர்கள் ஞானிகள் அல்ல, அந்த ஊர்லேயே ஒதுக்கப்பட்டு மறக்கப்பட்டவர்கள் தான் சேர்ந்தார்கள். ஆனாலும் அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தை ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க, அது அவனுடைய வாழ்க்கையினுடைய பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்துச்சு. ஒரு தகப்பனை பார்த்து ஒரு மகன் ஒரு மகனுக்கு ஒரு தகப்பன் கொஞ்சம் பணத்தை கடனாக கொடுக்குறாரு. இதை நீ வச்சுக்கோ, பட் இதை கடனாக தான் நான் கொடுக்குறேன், இதை நீங்கள் திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு. அப்போ ஒரு சில நாட்கள், ஒரு சில வருடங்கள் தாண்டி அந்த மகனை பார்த்து அந்த தகப்பனார் சொல்கிறாரு, சரி வேண்டாம், இந்த பணத்தை நீ திரும்ப தர வேண்டாம், நீ அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு பல ஆண்டுகள் தாண்டி அந்த மகனை பார்த்து சொல்கிறாரு, இல்லை நீ இன்னைக்கு இவ்வளோ நல்லா இருக்கிற, இன்னைக்கு இவ்வளோ உயர்ந்திருக்கிற, ஆனால் ஒரு காலத்தில் நான் உனக்கு அந்த ஆசீர்வாதங்களை நான் கொடுத்தேன் பாரு, அதை நான் உனக்கு திருப்பி உங்கள்கிட்ட கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, அந்த மகன் அவங்க அப்பாவை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு சொல்லியெல்லாம் காமிக்காதீங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கொடுத்ததை கண்டிப்பாக கடவுள் ஒரு நாள் என்ன ஆசீர்வதிப்பார், அன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், உங்களுக்கு நான் திருப்பி தந்துடுவேன். நீங்கள் கொடுத்த பணத்தை இன்னைக்கு வரைக்கும் கணக்கு வச்சுருக்கிறீங்கல்ல, நீங்கள் அதை சொல்லி காமிக்கிறீங்கல்ல, நான் உனக்கு இதெல்லாம் பண்ணேன் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கல்ல, நான் கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன். நான் நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் நான் திருப்பி கொடுக்காம இருக்கவே மாட்டேன் அப்படின்னு. உடனே அந்த அப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், சரிப்பா, உண்மையிலே கடவுள் ஒன்று ஆசீர்வதிப்பார்,
நீ அதை திருப்பி கொடுக்கறது, நீ வாங்கின அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்கறது உனக்கு பெரிய பாரமாக இருக்காது, ஒரு நாள் பாரமாக இருக்காது. ஆனால் ஒன்று மட்டும் நீ நினச்சிக்கோ, நான் இப்போ சொல்கிறதற்காக வீம்புக்காக நான் வாங்கினதை உனக்கு திரும்ப கொடுத்துட்டேன் அப்படின்னா நீ பேச மாட்ட, உன் வாயை அடைச்சிக்கவே நீ நினச்சிடாத. நான் உனக்கு கொடுத்த எல்லாத்தையுமே நீ எனக்கு திரும்பி கொடுத்துற. கேட்கல, முடியாது. நான் கொடுத்த பணத்தை நீ எனக்கு திரும்பி கொடுத்துடலாம்ப்பா, நான் கொடுத்த காரை நீ எனக்கு திருப்பி கொடுத்துடலாம்ப்பா. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் உன் வாழ்க்கையில் கொடுத்த சில காரியங்களை உன்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நீ திருப்பி கொடுத்துடவே முடியாது. இன்றைக்கு இந்த தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயரில் ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில நேரத்திலே சிலர் அப்படி தான் நம்மளை வளர்த்து விட்டவர்கள், நம்மை ஆதரித்தவர்கள், நம்முடைய தாய் தகப்பன், சில நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லும்போது நமக்கு நிறைய பேருக்கு என்ன வரும் அப்படின்னா, நீ சொல்லி காமிக்கிற, நான் பாரு உனக்கு திரும்பி தந்துடுவேன், நான் உனக்கு திரும்பி தந்துடுவேன், அதுக்கப்புறம் நீ திருப்தி ஆயிடுவேன். சிலர் இதற்காகவே உழைக்கிறவர்கள், இதற்காகவே வைராக்கியமாய் செயல்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒன்று எப்போவுமே நினச்சிக்கணும், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உதவி செய்கிறதற்காக ஆண்டவர் அனுமதித்திருக்கிற எல்லாருக்கும் எல்லாத்தையும் நம்மளால் என்ன பண்ணிட முடியாதுன்னா திருப்பி தந்துட கண்டிப்பாக முடியாது, திருப்பி தர முடியாது. சில காரியத்தை மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும், எல்லா காரியத்தையும் கொடுத்து விடவே முடியாது. எத்தனை வருஷம் இருந்தாலும், எவ்வளவு கோடீஸ்வரர்கள் ஆனாலும், சில காரியத்தை நம்ம அம்மாட்ட பெற்றது, அப்பாட்ட பெற்றதை, அதனால நம்மை சுற்றி இருக்கிற எல்லாரையும், நமக்கு உதவி செய்த எல்லாரையுமே எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஞானம் வேணும். ஆண்டவரே, அவர்களை மதிக்க, அவர்களை கனப்படுத்த, அவர்களை நோகடிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஸோ அதனால இன்றைக்கு இந்த 20வது வருஷ ஆனிவர்சரியில் நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லுகிறது. இந்த ஊழியத்தில் எத்தனையோ உடன் ஊழியர்கள் இருந்திருக்கிறார்கள், எத்தனையோ மூப்பர்கள் இருந்திருக்கிறார்கள், எத்தனையோ ஃபேமிலி இருந்திருக்கிறது. ஸோ இன்றைக்கு கர்த்தருடைய பெரிய கிருபையினால் இந்த ஊழியத்தினுடைய எல்லைகளை ஆண்டவர் வந்து விசாலமாக்கி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை ஆண்டவர் நாள்தோறும் கர்த்தர் இந்த ஊழியத்தின் மூலமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். இந்த ஊழியத்தை ஆரம்பித்த அந்த நாள் முதற்கொண்டு மறைந்திருந்து ஆரோனையும் ஊரையும் போல தாங்குகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் பார்க்கும்போது மட்டும்தான் முன்னாடி நிற்கிறவங்கள மட்டும் பார்ப்பாங்க. ஆனால் பரலோகம் பார்க்கும்போது கண்டிப்பாக என்னை மட்டும் பார்க்காது, என்னை சுற்றி இருக்கிறவர்களையும் சேர்த்து தான் பார்க்கும். ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும்போது மோசையை மட்டும்தான் பார்ப்பாங்க, அவங்களுக்கு மோசையினுடைய கை மட்டும்தான் தெரியும். ஆனால் பரலோகம் பார்க்கும்போது மோசையை மட்டும் பார்க்காது, ஊரையும் ஆரோனையும் சேர்த்து தான் பார்க்கும். ஆமேன். சொல்லுங்கள். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஒரு வார்த்தை மட்டும், இதுவரையிலையும் இந்த ஊழியத்தை தாங்குவதற்கு மறைந்திருந்து அஸ்திபாரம் போல கர்த்தர் வைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, சிலர் ஒரு நாள் கூட இந்த திருச்சபைக்கு அவர்கள் கலந்து கொண்டது கூட கிடையாது, முகமுகமாய் இந்த திருச்சபையை அவர்கள் பார்த்தது கூட இல்லை. நிறைய பேர் ஒரு சில நாட்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆனா அவர்கள் வந்து பின்னாடி ஒரு பெரிய பின்புலமா இருந்திருக்கிறார்கள். சொல்லுங்க ஆண்டவரே, எல்லாருக்காகவும் நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்கு பின்பாக இருந்து ஆண்டவரே உறுதுணையா இருந்த ஒவ்வொருவருக்காக, தோள் கொடுத்த ஒவ்வொருவருக்காக, தியாகம் பண்ணின ஒவ்வொருத்தருக்காக சொல்லுங்க, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அவர்கள் இங்கிருந்தாலும் எங்கிருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை கர்த்தர் இவ்வளவு தூரம் நடத்தினுடைய பலனை அவருடைய தலையின் மேல இம்மையிலும் மறுமையிலும் நீர் வைக்கிறதற்கு மறக்க மாட்டீர் என்று நாங்கள் நம்புகிறோம். நீர் ஏற்படுத்தி தந்த உடன் ஊழியர்களுக்காக நன்றி ஆண்டவரே.
நீர் ஏற்படுத்தி தந்த உதவியாளர்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்கு பின்பாக இருந்து பணிபுரிந்த ஒவ்வொருவருக்காக நன்றி ஆண்டவரே. ராத்திரி பகலாக உழைத்தவர்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்காமல் பரலோக தேவனுடைய அங்கீகாரத்தை மட்டும் எதிர்பார்த்து ஆண்டவரே, இந்த ஊழியத்தை மனிதனுடைய ஊழியமாய் நினைக்காமல் இது தேவனுடைய ஊழியமாய் நினைத்து பின்பாக இருந்து இந்த ஊழியத்தை தாங்கின ஒவ்வொருவருக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது இந்த 20வது வருஷத்திலே உம்முடைய மகிமையை கர்த்தர் அவங்களுடைய குடும்பத்திலே நீர் வர்ஷிக்க பண்ணுவீராக. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த ஊழியத்தினுடைய எல்லைகள் விரிவாகி கொண்டிருக்கிறது போல அவர்களுடைய எல்லைகள் விரிவாவதாக, அவருடைய குடும்பங்கள் விரிவாவதாக, அவருடைய எதிர்காலங்கள் விரிவாவதாக. தகப்பனே, தோள் கொடுத்த ஆரோனையும் ஊரையும் கர்த்தர் இப்பொழுது அவர்களை நினைக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் காரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் உம் காரங்கள் நான் கண்டே. எல்லாரும் சொல்லுவோம், காலை மாலை எல்லாம், காலை மாலை எல்லாம் வேளையிலும் நடத்தும் காரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது, தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாமல் உதவும் காரங்கள் நான் கண்டேன். இப்ப சொல்லு, எல்லா நெருக்கத்திலும், எல்லா ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் நன்மைகள், ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா, என்னை நடத்தி வந்தீர். நன்றி சொல்ல வார்த்தை, நல்ல எபினேசரா. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும், நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்மை வளர்த்துவதற்கு நமக்கு தருகிற முதல் ஆசீர்வாதம் யார் அப்படின்னு சொன்னா, நம்மை சுற்றி கர்த்தர் நிறைய மனிதர்களை ஆண்டவர் தருகிறார். நம்ம தேடி போக வேண்டாம். இப்பொழுது இந்த கம்ஃபர்ட் சர்ச்சினுடைய 20 வருஷத்தினுடைய இந்த சந்தோஷமான இந்த கொண்டாட்டம் ஒரு மனுஷனுடைய கொண்டாட்டம் கிடையாது, ஒரு மனுஷனுடைய சந்தோஷம் கிடையாது. நீங்க நிறைய பேர் பிரேயர் முடிச்சுட்டு நிறைய பேர் கை கொடுத்து ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், 20 இயர்ஸ் 20 வருஷம் உங்களை ரொம்ப அழகாக நடத்தி இருக்கிறாரு, எவ்வளோ ஆச்சரியமாக நடத்தி இருக்கிறாரு, எவ்வளோ பெரிய ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் கை கொடுத்து எங்கிட்ட பிரைஸ் தி லார்ட் ஆண்டவர் உங்களை நடத்துனதை ரொம்ப சந்தோஷப்படுறோன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே எனக்கு ஒருத்தனுக்கு கை கொடுத்தா போதாது. ஆமென். நீங்கள் ஒருத்தனுக்கு தான் கை கொடுப்பீங்க, ஆனால் இது ஒரு மனிதனுடைய சந்தோஷம் கிடையாது, இது ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய சந்தோஷம். இது ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய. இன்னைக்கு முழுக்க ஆண்டவருக்கு எதுக்கு நன்றி சொல்லுறேன்னா, ஆண்டவரே, இந்த ஒரு மனுஷனை நம்பி இந்த மனுஷனுடைய இந்த தரிசனத்துல கூட நிற்கிறதற்கு இத்தனை ஆண்டுகளும் எத்தனை பேரை நீர் ஏற்படுத்தினீர். அதனால எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். எனக்கு இன்னைக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷன் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மகா பெரிய திட்டத்துல நான் ஒருத்தன் கிடையாது,
நான் ஒருத்தன் கிடையாது. என்னை சுற்றி கர்த்தர் லட்சக்கணக்கான பேரை கர்த்தர் நிற்க வைக்கிறார். ஆயிரக்கணக்கான பேர் இந்த தரிசனத்தை சுற்றி நிற்கிறார்கள். நீங்கள் செய்த ஒவ்வொன்றையும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்க்கிறார். அதற்கு ஏற்ற பலனை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் தருவாராக. இந்த ஊழியத்தை அழிக்க நினைச்சவங்க ஒருத்தர் 2 பேர் இல்லை. உங்களையும் என்னையும் அழிக்க நினைத்தவர்கள் 1-2 பேர் இல்லை. ஆனா உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மளை அழிக்கிறதற்கு கர்த்தர் இடம் கொடுக்கவே இல்லை. இடம் கொடுக்கவே இல்லை. ஆமென். அந்த நீங்க பின்னாடி சேர்ல நின்று கொண்டு சேர்ல உட்காந்துருக்கீங்கல்ல, சேர்ல இருக்கீங்கல்ல, அந்த ஏரியாவில் ஃபர்ஸ்ட் 2009 2009 வருஷம் அந்த இடம் வாடகை இடம் தான். இப்போ நம்ம வாடகை தான் கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த இடத்த நம்ம அப்படியே வச்சிருக்கிறோம். ஸோ அந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் 2005 சுப்பாத்தால் ஸ்ட்ரீட். ஸோ இரண்டாவது அடுத்த தெரு அப்படின்னா அது அந்த கார்னர். மூணாவது தான் இந்த இடம். 2009 வருஷம் இந்த இடத்துல இந்த ஷெட்டு சின்ன ரொம்ப லோவா ஒரு 10 அடி ஹைட்டில் கொஞ்சம் நீளமாக தான் போட்டோம். அந்த ஷெட்டு போட்டு அதனுடைய பிரதிஷ்டை முடித்த 3வது நாள் வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். பல வருடமாய் ஊழியத்தில் இருக்கிற ஒரு நபர், பல வருடமாய் ஊழியம் செய்கிற ஒருத்தர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல நீ சர்ச்சை நடத்திடுவியா? இந்த இடத்துல சர்ச்சை நடந்துருமா? நான் பாத்துறவா அப்படியே என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிட்டு, இந்த ஏரியாவில் இருக்கிறாங்க பாருங்க, அந்த ரவுடி அப்படி இருக்கிற ஒரு கேங் இருக்கும் பாருங்க, அவங்கள்ட்ட இந்த சர்ச்சை இந்த இடத்துல இருந்து கொண்டு போயிருங்க, இந்த சர்ச்சை இந்த இடத்துல இருக்க வேண்டாம்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள ஏவி விட்டாங்க. அவனை சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, ஏன்பா உங்க ஆட்களே உங்களுக்கு எதிராக இருக்காங்க. இந்த வார்த்தையை அந்த பையன் சொல்றான், அந்த ரவுடியான ஒரு பையன் சொல்றான். அவங்க இல்லை நீ இருக்க மாட்ட, துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுறியா இல்லையான்னு பாரு. ஆனால் உண்மையிலே நான் நம்புகிறேன், கர்த்தர் இன்னைக்கு 2009 வருஷம் இங்கே கர்த்தர் வளர்த்தி ஆதரித்து இதே இடத்துல சொந்தமான இடத்தை கொடுத்து நம்மளை அழிப்பதற்கு கர்த்தர் ஒருவருக்கும் கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். ஒருத்தருமே உங்களை அழிக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களை எத்தனை பேர் இந்த இடத்துல இருந்து உன்னை தூக்கிடுவேன், உன்னை அழிச்சிருவேன், உன்னை நிக்கிரகம் பண்ணுவேன்னு சொன்னாலும் அவங்க என்ன முயற்சி வேணாலும் எடுக்கட்டும், நீங்க கவலையே படாதீங்க. அவங்க வாசலை அடைக்கட்டும், நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க முயற்சி எடுக்க அவங்க உங்களை அழிக்கணும்னு நினைக்க அவங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களை வளர்த்துக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவங்க கண்களுக்கு முன்பாக இதுவரையிலையும் காப்பாற்றினவர், இதுவரையிலும் நடத்தினவர், நிச்சயம் நடத்த வல்லவர். ஒருவரும் உன்னை அழிக்க முடியாது. சத்துரு அழிக்க முடியாது, மனிதர்கள் அழிக்க முடியாது, செய்வனைகள் அழிக்க முடியாது, மாந்திரிக கட்டுகள் அழிக்க முடியாது, உயர்ந்த மனிதர்கள் அழிக்க முடியாது, அதிகாரங்கள் அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. அழிக்கவே முடியாது. ஏன்னா நம்மை முன்குறித்தவர் கர்த்தர். இன்றைக்கு இந்த நாளில் கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், யார் உன்னை அழிக்கணும்னு நினைக்கிறார்களோ, எந்த இடத்துல நீங்க அழிஞ்சு போவீங்கன்னு நினைக்கிறாங்களோ, அந்த இடத்துல இந்த விதைய ஆலமரமா கர்த்தர் வளர்த்த போறாரு. கர்த்தர் ஆலமரமாய் வளர்த்த போறார். ஓ, இப்ப கைய மேல உயர்த்தனை சொல்லும், அழைத்தவர் நீரோ, உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடர செய்பவர். நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி உள்ளவர். சொல்லுங்க சத்தமாய், அழைத்தவர் நீரோ, உண்மை உள்ளவர். அப்பா 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 அப்பா. ஓ, என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடர செய்பவர். நான் என்றென்றும் சார்ந்து தகுதி உள்ளவர். இப்ப கையை உயர்த்தி, உம்மை நம்பிடுவே, உம்மை பின்தொடர்வே, இறுதி வரை உம்மை சேருவே. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, உம்மை நம்பிடுவே,
உங்க அழைப்பு இருந்ததால் நான் கைவிடப்பட. உங்க சத்தம் எஸ் அப்படிதான். ஆமென். உங்க அன்புக்கு நிகரே. உங்க கிருபை என்ன காத்ததால உங்க அன்புக்கு நிகரே. இப்ப சொல்ல மனிதர் அடைத்த கதவுகள், மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்து 1000 அன்றோ உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒழிந்தோ என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. மனிதர் அடைத்த கதவுகள். ஆமாப்பா 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 ஆமாப்பா. இந்த வார்த்தையை சொல்லுவோம். உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒழிந்தோ துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரே. என் ஆதாரமே என் ஆதாரமே. ஆழை சத்தமா சத்தமா அப்படியே கைய மேல உயர்த்தி என் ஆதாரம் முழு பலத்தோடு என் ஆதாரமே என் ஆதாரமே. உங்க அழைப்பு இருந்ததால் உங்க அன்பு இருந்ததால் கைவிடப்பட. உங்க கிருபை கிருபை என்ன காத்ததால நன்மை செய்ய ஒருவருண்டே. செய்ய எனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவருண்டே. நித்தம் செய்ய எனக்கு உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன் பொறுத்திருப்பேன் பொறுத்திருப்பேன். அவர் மேல் நம்பிக்கை வை காரியம் காத்திருப்பேன் அவர் மேல் நம்பிக்கை வை காரியம். கோடி நன்றி. எத்தனை பேர் அழிக்க நினைத்தாலும் எத்தனை பேர் அழிக்க நினைத்தாலும் நீர் நிச்சயமாய் நீர் நட்டதை அழிக்கிறதுக்கு ஒருவராலும் முடியாது. இந்த பிள்ளை நீர் நட்ட பிள்ளை. இந்த குடும்பம் நீர் நட்ட குடும்பம். இந்த தரிசனம் உம்மாலே உண்டானது. எத்தனை பேர் அழிக்க நினைத்தாலும் உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை அழிக்க முடியாது என்று நாங்கள் நம்புகிறோம். ஹல்லேலூயா. எங்களை வேரூன்ற செய்கிறவர் நீர்தான் அப்பா. வேரூன்ற செய்கிறவர் நீங்க தான் ஆண்டவரே. எங்களை நிலைத்து நிற்க பண்ணுகிறவர் நீங்க தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை திறந்து பாருங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க நம்மளை அழிக்கிறதற்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவரும்
நம்மை அழிக்க முடியாது. நீங்கள் தைரியமாக இருந்தால் போதும், நீங்கள் தைரியமாக இருந்தால் போதும். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக திருநெல்வேலி நாகர்கோயிலில் ஊழியத்திற்காக போகிற வழியிலே ஒரு தாயாரை சந்தித்தேன். அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. ஸ்கூல் டீச்சர், இந்த ஸ்கூல் டீச்சராக இருந்தால் அவங்களுக்கு திடீர்னு ஸ்கூலில் வேலை போயிடுச்சு. அவங்களுக்கு இருந்த வாழ்வாதாரமே அது ஒன்று தான். என்ன பண்ணுறேன்னே தெரில. அப்போ அவங்களுடைய ஏரியாவிலேயே ஒரு சின்ன ஸ்கூல் ஒன்று அதை விற்பனைக்காக வந்திருக்கு. இவங்களுக்கு வேலை இல்லை, அந்த ஸ்கூல் விற்பனைக்காக வருது. அப்போ தனக்கு வேலை இல்லை, தன்னுடைய வாழ்க்கை இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் அவங்க ஜெபம் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துல போகும்போது இவங்க வாசலில் வரும்போது அங்கே இருக்கிற ஒரு அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உன்னை ஒரு ஆலமரமாக மாற்றுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஒரு ஆலமரமாக மாற்றுவேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறாங்க. இவங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சிக்கே வழி இல்லாத சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற வாக்கு தத்தம் கேட்கல. நான் ஒன்று ஆலமரமாக மாற்றுவேன். சில நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கும்போது ஒன்றுமே உங்களுக்கு இருக்காது. கர்த்தர் ஒன்றுமே இல்லாத போது உங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்குறாரா, கண்டிப்பா அது நடக்கும்ன்றதை நீங்க மறந்துடாது. ஆண்டவர் எல்லாம் இருக்கும்போது வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர் அல்ல. எல்லாம் இருக்கும்போது இப்போ ஒரு ஸ்டெப்புக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நம்மளை பார்த்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க, சார் நீங்க நல்லா வளருவீங்க சார், நீங்க நல்லா உயர்வீங்க சார். ஒரு ஸ்டெப்புக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. ஆனா ஒன்னும் இல்லாம இருக்கும்போது ஒருத்தர் வாக்கு கொடுப்பாரு, ஜீரோல இருக்கும்போது ஒருத்தர் வாக்கு கொடுப்பாரு, நிற்கக்கூடிய பலன் இல்லாத ஒருத்தர் வாக்கு கொடுக்கிறாரு. அவர்தான் அவர் கர்த்தர், அவர்தான் கர்த்தர். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு நீங்க ஜீரோல இருக்கும்போது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. உன்னை ஒரு ஆலமரமா, உன்னை ஒரு ஆலமரமா, உன்னை கன்மலையின் மேல் நிறுத்தி, உன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே நிறுத்தி. ஹல்லேலூயா. என்ன ஆண்டவரே, நான் எங்கேயாவது இடத்துல வேலை கிடைக்குமா அப்படின்னு நினைச்சு தேடி வந்தா நான் உன்னை ஒரு ஆலமரமா மாத்துவேன்னு சொல்றீங்களே, என்னன்னு தெரியல. என்ன அந்த இடத்துல விட்டு ஜெபம் பண்ணி வெளியே வரும்போது இவங்க டீச்சரா இருக்கும்போது ஒரு பையன் ஸ்கூல்ல அடங்காத ஒரு பையன், எல்லா டீச்சர்ஸும் அவன் மேல பயங்கரமான கம்ப்ளைண்ட். அவங்க அப்பாவை கூப்பிட்டு இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, இவனை வச்சு எங்களால நடத்தவே முடியாதுன்னு சொன்னாங்க. அடுத்த கிளாஸ் டீச்சரா இவங்க அந்த முஸ்லீம் பையனை தட்டி கொடுத்து ரொம்ப அழகா நடத்தி, அவனுக்கு எந்த டீச்சரையும் பிடிக்காது, இந்த டீச்சரை மட்டும்தான் பிடிக்கும். இவங்க என்னைக்கு கிளாஸ் டீச்சரா மாறினாங்களோ அன்னையிலிருந்து அந்த பையனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் அவங்க அப்பா ஒரு அடங்காத பிள்ளைய யார் அடங்க வச்சான்னு தேடிட்டு இருக்கிறார். இப்போ கரெக்டா அந்த முஸ்லீம் பையனுடைய தகப்பனர் அவர் இந்த டீச்சரை சந்திக்கிறாரு. சந்திச்சு சொல்றாரு, டீச்சர் இங்க ஒரு சின்ன ஸ்கூல் விலைக்கு வருதுன்னு கேள்விப்பட்டேன், நீங்க வாங்கிட வேண்டியதுதானே அப்படின்னு. உடனே இவங்க அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க சார் போவேன். உடனே அவர் சொல்லியிருக்கிறாரு, என் பையன் அவ்வளவு அடங்காத பையன், என் பையனுடைய வாழ்க்கை திரும்ப வரும்னு நான் நினைக்கவே இல்லை. என் பையனை அவ்வளவு அழகா உருவாக்குனவங்க நீங்க, அதுக்காக உங்களுக்கு என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லி உடனே வீட்டில் போய் 5000 ரூபாய் பணத்தை எடுத்து கொண்டு வந்து அவங்க கையில் கொடுத்து, இதை அட்வான்ஸ் பண்ணுங்க டீச்சர், கண்டிப்பா உங்க கடவுள் உங்களை நடத்துவாருன்னு போயிட்டாங்க. ஆண்டவர் உடனே அந்த 3 மாதத்திற்குள்ளேயே அந்த ஸ்கூலை வாங்கும்படியாய் உதவி செய்து, இன்னைக்கு அந்த ஸ்கூலு, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கூலு, அதுக்கப்புறம் ஒரு ஹை செகண்டரி ஸ்கூலு, அதுக்கப்புறம் ஒரு காலேஜ், அதுக்கப்புறம் ஒரு நர்சிங் காலேஜ். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஆலமரமா மாத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்னும் இல்லாமல இருக்கும்போது கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரா? நான் தான் ஒன்னும் இல்லாம இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு வேறு விடுகிறதுக்கு கூட இடம் இல்லையா ஆண்டவரே, எனக்கு நிற்கிறதுக்கு கூட பலன் இல்லையா ஆண்டவரே, நீர் இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை என் தலை மேல சொல்றீங்களே, இதெல்லாம் எப்படி ஆண்டவரே நடக்கும்? ஆனா அவர் சொன்னதை செய்யும் அளவும், அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதே இல்லை. ஆமென். சேர்ந்து கரங்களை தட்டி பாடி, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும், ஆனந்த துதி ஒலி கேட்கும். எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மகிமைப்படுத்துவேன் என்றாரே. மகிழ்வரின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சிமை பெற்று எண்ணிடுவோ. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி கேட்கும் ஆடல் பாடல் சத்தம். ஆகாய விண்மீனாய், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலி. யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மாறி சுகிப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனம் பரிசாக தேவன் அருள். பதறாத வாழ்வும் சிதறாத மனம் பரிசாக தேவன். கைகளை மேல தட்டி ஆனந்த துதியோடு கேட்கும். ஆடல் பாடல் சத்தம் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலி. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலி. உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிற சர்வ வல்லவரே, சர்வ வல்லவரே, அவர் சென்றையின் கீழ் கரங்கள் அப்படியே மேல தட்டிக்கொண்டு, தேவன் என் அடைக்கலம், என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகும், என் நம்பிக்கையும் அவர். எஸ், ஹalleluya, ஹalleluya. தேவன் என் அடைக்கலம், என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகும், என் நம்பிக்கை. எஸ், ஆராதிக்க ஆராதிக்க அந்த விடுதலை. சத்தியம் பரிசையும் கேடகும், என் நம்பிக்கையும் அவர். அவர் சண்டை, அவர் சண்டையின் அடைக்கலம் புகவே, சிறகுகளால் மூடுவார். அவர் சண்டையின் கீழ் அடைக்கலம் சிறகுகளால். 1000 10,000 1000 10,000 பேர்கள் என் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாது. என் தேவன் அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாது. என் தேவன் என் தாவரம். கைகளை மேல தட்டி அவர் சென்னை. கிருபை கிருபை கிருபை. அடைக்கலம் புகழ் சிறகுகளால் அவர் சண்டையின் அடைக்கலம் புகழ் சிறகுகளால் மூடுவார். அவர் சண்டையின் கீழ் அடைக்கலம் புகழ் சிறகுகளால். கரங்களை மேல தட்டி முழு பலத்தோட அந்த ராஜாதி ராஜாவாகிய தேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு, இதுவரையிலும் நடத்தின அந்த மகா பெரிய தேவனாகிய கர்த்தருக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள்
ஆசீர்வாதமாய் மாறின இந்த ஊழியத்தை துவங்கினவரும் ஆரம்பித்தவரும் கட்டினவரும் வளர்த்தவருமாய் அவருக்கு முழு பலத்தோட கரங்களை தட்டி நன்றியப்பா, நன்றி, நன்றியப்பா, நன்றி. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் எனது தேவன். அவர் என்னை மரண பரியந்தம் அவர் என்னை நடத்துவார். ஆமென். 105வது சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 105வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். 24வது வசனம் வரைக்கும் சத்தமா ஏகோபித்து வாசிக்க போகிறோம். சோ சங்கீதம் 105வது சங்கீதம் 1வது வசனம் முதல் 24வது வசனங்களை வரைக்கும் கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்திப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவர் அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவருடைய இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சன்னதியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்பு பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்திலே அவர்கள் கொஞ்ச தொகைக்கு உட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசியுமாயிருந்தார்கள். அவர்களை ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு தாம் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்க தரசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர்கள் தேசத்திலே பஞ்சத்தை வரவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாய் விற்கப்பட்டான். அவன் கால்கள் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவனுடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மதனன் படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமானான். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாயிருந்தான். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாய் தம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வாஞ்சையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார். 24வது வசனத்தை இன்னொரு விசை வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களை சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாய் மாற்றினார். கரங்களை தட்டி முழு பலத்தோட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். Thank you Jesus. நம்முடைய தேவன் அவர் நல்லவர். ஹalleluya. எல்லாரும் அப்படியே உட்காரலாம். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்றைக்கு இந்த 20வது வருஷ ஆனிவர்சரியை ரொம்ப அப்படியே கிராண்டா பெரிய ஃபங்க்ஷனாக அப்படியே கொண்டாடணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கல. பட் இந்த நாளை நினைவிலை வைத்து இத்தனை ஆண்டும் நடத்தின தேவனுக்கு ஒரு நன்றி துதி ஆராதனை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாலை வேளையிலே இந்த கூட்டத்தை நம்ம ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஸோ இத்தனை பேர் இந்த கூட்டத்தில் இந்த இட நாளில் நீங்கள் கலந்து கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் ஆன்லைன் மூலமாக இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன்.
பொதுவாக ஆண்டவர் வந்து இந்த 2005 வருஷத்திலிருந்து 2025 இந்த 20 ஆண்டுகளிலேயும் கர்த்தர் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ரொம்ப தெளிவாக அப்படியே நான் ப்ரிப்ரேஷன் பண்ணேன். ஒரு 20 கர்த்தர் இந்த 20 வருஷத்திலே என்னை நடத்தின 20 விதங்களை குறித்து நான் யோசித்தேன். அப்போ வந்து உண்மையிலே அந்த 20 அடங்காது. ஆண்டவர் நிறைய கற்றுக் கொடுத்தார், நிறைய சொல்லி கொடுத்தார், நிறைய பாதையிலே நடத்தினார். ஸோ கண்டிப்பாக அதற்காக நேரம் கண்டிப்பாக பத்தாது. அதனால் ஒரு சின்ன 3 காரியத்தை மட்டும் உங்களோடு சொல்லி உங்கள் எல்லாருக்காகவும் நான் ஜெபித்து நம்ம எல்லாரும் கடைசியில் சேர்ந்து ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்ல போகிறோம். ஸோ இந்த திருச்சபை ஆண்டவர் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லுவீங்க. இந்த சர்ச்சில் இருந்த ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சார், இந்த தேவாலயத்தின் மூலமாக நீங்கள் என்னத்தை பெற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு உங்களை கூப்பிட்டு உட்கார நிற்க வச்சு நீங்கள் சாட்சி சொன்னால் நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் உயிரோடு இருக்கிறதே இந்த ஆலயத்தை கர்த்தர் கொடுக்கறதுனால தான். இந்த ஆலயம் மட்டும் ஒன்று இல்லை, ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு கூடுகை மட்டும் ஒன்று இல்லைன்னா நான் இன்னைக்கு ஜீவனோடையே இருந்திருக்க முடியாது, நான் செத்திருப்பேன், சாகலான்னு எத்தனையோ வந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் வந்து இங்கே பேசுகிற வார்த்தையினால என்னை தேற்றினார், என்னை உருவாக்கினார் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்ல முடியும். உண்மைதானே? அதே போல நீங்கள் மட்டுமல்ல, நானும் என்ன சொல்றேன்னா, ஆண்டவர் இந்த ஊழியத்தை எனக்கு தந்ததுனால உண்மையிலே ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஒரு விதத்தில் இந்த ஊழியத்தை செய்வதற்கு நிறைய பாடுகள், நிறைய வேதனைகள், நிறைய உபத்திரவங்கள் இருந்தாலும் இந்த ஊழியம் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய காரியத்தை இல்லைன்னா இவ்வளவு வெற்றியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்திருக்கவே முடியாது. நிறைய நேரங்களிலே இந்த ஊழியம் என்கிற ஒன்று நிறைய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலேருந்து அப்படியே மாற்றி, இல்லை நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்ம கர்த்தருடைய ஊழியக்காரன், நம்ம இப்படி செய்யலாகாது, நம்ம இப்படி நிற்க முடியாது அப்படின்னு இந்த ஊழியம் நிறைய நேரத்தில் என்னை வந்து பாதுகாக்கிறதை கூட நான் நம்புகிறேன். சிலர் வந்து எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டு ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில காரியத்தை ஆண்டவருக்காக செய்யும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு வர்றேன், நான் எப்படி சர்ச்சுக்கு வருவேன், நான் எப்படி ஊழியம் செய்வேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து தங்களுடைய வாழ்க்கையிலே சரியாகாம நான் எல்லாரும் மாதிரியும் வர்றதுக்கு விரும்பல அப்படின்னு தூரத்தில் நிற்பார்கள். ஆனா ஒண்ணு நீங்க நினைச்சுக்குங்க, சில காரியங்களை நீங்க உள்ள வந்ததற்கு பிறகு கண்டிப்பாக ஒரு மாற்றம் கிடைக்கும். நீங்க மாறினதற்கு பிறகுதான் நான் சரி வருவேன், மாறினதற்கு பிறகுதான் நான் ஞானஸ்நானம், மாறினதற்கு பிறகுதான் நான் உபவாசம் இருப்பேன்னா அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய கைகளை நீ திறப்படுத்து, நீ காலடி எடுத்து வை, கர்த்தர் அதை உறுதிப்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதனால தயங்கி எல்லாம் யாருமே நிற்க வேண்டாம். இது சரியாயிட்டு நான் வர்றேன்னு சொல்ல வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஏதாவது ஒரு காரியத்திற்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறாரா? வேதம் சொல்லுகிறது, மோசையை குறித்து ஆண்டவரை அழைக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை சரிப்படுத்துங்க நான் வரேன், என் நாவை சரிப்படுத்துங்க நான் வரேன். ஆனா ஆண்டவர் அவனை சரிப்படுத்தவே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனிதனுக்கு நாவை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? இந்த பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். உங்கள் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். நீங்க காலடி எடுத்து வைங்க, அந்த ஞானத்தை கர்த்தர் தருவார். நீங்க காலடி எடுத்து வைங்க, அந்த தைரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். நீங்க காலடி எடுத்து வைங்க, அதனுடைய சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் மாற்றி தருவார். எப்பொழுது ஆசாரியனுடைய கால்கள் அந்த யோர்தானுடைய நதியிலே எடுத்து வைத்தார்களோ அப்பொழுதுதான் இருபுறமும் கரை புரண்டு ஓடுகிற அந்த யோர்தான் நதி குவியலா நின்றுச்சு. அப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நடக்காது. எப்ப மோசே தன்னுடைய கையில இருக்கிற கோலை அவன் நீட்டி காண்பித்தானோ அப்பதான் செங்கடல் 2ஆக பிளந்தது. அப்போ எப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னா, நீங்க காலடி எடுத்து வைக்காம ஒதுங்கி நின்னா கண்டிப்பா அது நடக்காது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க பிரயாசத்தை எல்லாம் நீங்க செலுத்தணும், உங்களுடைய முயற்சிகளை எல்லாம் நீங்க எடுத்து வைக்கணும். நீங்க துவங்குவீங்க, நீங்க ஆரம்பிப்பீங்க. கர்த்தர் கைகள் கூட இருந்து முடிக்க பண்ணுகிற தேவன் நல்லவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒருத்தர் யோர்தான் நதியை பார்த்து நீங்கள் தயங்கி நிற்கிறீர்களோ, செங்கடலை பார்த்து தயங்கி நிற்கிறீர்களோ, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நீ காலடி எடுத்து வை, நீ முழங்கால் படி இடு, உனக்கான காரியங்களை நான் வாய்க்க பண்ணுவேன். கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார். ஆரம்பத்திலே சில தோல்விகள் வருகிறதை குறித்து நீங்கள் பயப்படவே வேண்டாம்.
மன சங்கடங்களை குறித்து பயன்படுத்த வேண்டாம். ஆமென். அவர் உங்களை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய கை கர்த்தர் எப்பொழுதும் முன்னாடி வைக்கணும். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கும் போது யார் முன்னாடி காலடி எடுத்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்தார். கிதியோன் அத்தனை எதிர்ப்பின் மத்தியிலையும் போய் களத்துல நிக்கிறான் பாருங்க. உடனே ஆண்டவருடைய கண்ணு யார் மேல போகுதுன்னா கிதியோன் மேல போகுது. அத்தனை பேரும் ஒதுங்கி நிற்கும் போது தாவீது நான் போறேன்னு சொல்றான் பாருங்களேன். கர்த்தருடைய கண்கள் தாவீது மேல வருது. அப்போ யார் ஒரு தேவனுடைய பிள்ளை எல்லாரும் தயங்கி நிற்கும் போது யார் நீங்க முன்னாடி போகிறாரோ, வேதம் சொல்லுகிறது யூதா முன்பாக புறப்பட கடவன். யூதா என்கிறதுக்கு துதி என்று அர்த்தம். ஆராதனையில நிறையுங்க, அபிஷேகத்துல நிறையுங்க. நீங்க ஆண்டவரை ஆராதிச்சு காலடி எடுத்து வைங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ அப்படியே இடிந்து விழுகும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடல் அப்படியே வழி திறக்கும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற யோர்தான் உங்களுக்காக வழி விடும். ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் வாலிப தம்பிக தங்கச்சிங்க எதுக்குமே நீங்க தயங்க வேண்டாம். அவ்வளவுதான். நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா செய்ய முடியாது. அப்படின்னா இதெல்லாம் வரட்டும் அப்படின்னு சொன்னா முடியாது. நீங்க காலடி எடுத்து வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சில காரியங்கள் சவாலாத்தான் நம்ம எடுத்து வைக்கணும், பயத்தோட தான் எடுத்து வைக்க முடியும். ஆனா ஆண்டவர் எதை பார்க்கிறார் அப்படின்னா உங்களுடைய அந்த துணிவான ஆரம்பத்தை கர்த்தர் அசட்டை பண்ணாத கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க எடுத்து காலடி எடுத்து வைங்க. அதை நேர்த்தியாய் நடத்துகிறவர் கர்த்தர் இருக்கிறார். அதை ரொம்ப அழகா நடத்துவார். எல்லாரும் பிரமிக்கிற அளவிற்கு அதை கொண்டு வந்து நிறுத்துகிறதற்கு இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த வருடம் நீங்கள் துவங்குவீர்கள். இந்த வருடம் ஆண்டவர் துவங்குவதற்கு உங்கள் காலடிகளை கர்த்தர் பலப்படுத்துவார். வாலிபன தம்பியை கர்த்தர் பலப்படுத்துவார். வாலிப தங்கச்சியை ஆண்டவர் பலப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. முன்னாடியும் பின்னாடி எல்லாம் பார்க்காதீங்க. உங்க கூட இருக்கிற ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துவார். 2005 வருஷத்துல நம்முடைய அந்த சுப்பாத்தாள் ஸ்ட்ரீட்டில் அந்த திருச்சபையை ஆரம்பிக்கும் போது ஒரு மேல் வீடு, நான் அந்த வீட்டில் தான் தங்கியிருந்தேன். அந்த வீட்டில் சைடில் ஒரு கிச்சன், ஒரு சின்ன பெட்ரூமும் ஒரு ஹால். ஸோ அந்த ஹாலில் வச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்திட்டு அந்த பெட்ரூமில் தங்கிட்டு அப்படியே தான் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்கள் அந்த திருச்சபையில் அப்படியே வைத்து நடத்தணும். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நாட்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் இருக்கும். அப்படியே காலையிலேருந்து விசுவாசிகள் 3 பேர் இருக்கிறதுனால எந்த வேலையுமே பெருசாக இருக்காது. நமக்கு வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்குது. அகைன் ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனை, காலையில் ஒரு ஆராதனை இருந்துச்சு, சாயந்தரம் ஒரு ஆராதனை. இந்த சாயந்தரம் ஆராதனைக்கு கூட்டம் கொஞ்சம் நிறைய பேர், ஒரு 60-50 பேர் வருவாங்க. ஆனால் காலையில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு 3 பேர் 4 பேர் அப்படி தான் வருவாங்க. ஆனால் நான் செய்தேன் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் ஆண்டவர் என்னை உற்சாகப்படுத்தினார். என்ன அப்படின்னா அந்த ஒரு வருஷம் முழுவதும் இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற பல இடங்கள் அப்படின்னா, சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தென்னை மரம் இருக்கும், சில இடங்களில் பார்த்தீங்கன்னா முள்காடுகள் இருக்கும். பாஸ்டர் சாலோமன் ஊழியம் செய்கிற அந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் நிறைய முள்காடு இருக்கும். ஆனால் அந்த இடத்துக்கெல்லாம் இப்போ அந்த இடத்துக்கு போகும்போது தெரியுது, அந்த இடம் எனக்கு அப்போ தெரியாது. ஆனால் அன்னைக்கு நான் அந்த வண்டியை கொண்டு போய் அந்த மாதிரி காடுகளிலெல்லாம் நிறுத்தி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியை குடிச்சிட்டு அங்கே முழங்கால் படிக்கிட்டு அங்கே பைபிளை திறந்து வச்சு அந்த வார்த்தைகளை தியானித்து, ஆண்டவரே இந்த பட்டணத்தில் என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க, என்னை நம்புங்க, இந்த பட்டணத்திற்கு எனக்கு ஜனங்களை தாங்க, இந்த ஊழியத்தை வர்த்திக்க பண்ணணும், நான் உங்களுக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு அந்த ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் ஆண்டவர் அங்கீகரித்தார். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்க கையில கொடுக்கும்போது ரொம்ப அற்பமான ஆரம்பத்தை தான் கொடுப்பாரு, ரொம்ப குறைவானது தான் கொடுப்பாரு. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை ஒரு காலமும் நீங்கள் இது அற்பமா தானே இருக்குது, இது சின்னதானதானே இருக்குது நீங்க நினைக்கவே கூடாது. இன்றைக்கு உங்களுடைய கையில கொடுக்கப்பட்டிருக்கிற ஆபீஸ் சின்னதா இருக்கலாம், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குடும்பம் சின்னதா இருக்கலாம், உங்களுடைய வீடு குட்டியா இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேல அதிகாரியாய் வைப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு 3-4 பேருக்கு பிரசங்கம் பண்றது, 3-4 பேர், அதுவும் ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க. அருமையான அம்மா ஜோம் ஆனந்த், அவங்க ஃபர்ஸ்ட் பிலீவர். அதற்கு பிறகு அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது அருமையான வெஸ்லி ஐயா, ஜாய் அம்மா. அப்புறம் கொஞ்ச நாள் தாண்டி பாஸ்டர் கிங்ஸ்டன் ப்ரேயருக்கு வர ஆரம்பிச்சிட்டார்.
ஃபஸ்ட்டு பிலீவர் வந்து நம்முடைய ஜாயம்மாவும், அகைன் வந்து வெஸ்லி ஐயாவும், மூணாவது வந்து ஜோம் அம்மா. இவங்க 3 பேர் தான் ஃபஸ்ட்டு பிலீவர். அதுக்கப்புறம் ஜோம் அம்மாவுடைய 2 பசங்க, ஒரு பையன் புஷ்கின், அவன் வந்தான். அதற்கு பிறகு வித்யா அவளுடைய மகள், இன்றைக்கி அந்த பிள்ளை அவங்க சென்னையில் இருக்காங்க. புஷ்கின் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கிறாரு, அவர் ஒர்க் பண்ணுறாரு. அதற்கு பிறகு பாஸ்டர் கிங்ஸ்டன் வந்து யூத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. அதற்கு பிறகு அருமையான மதி ஐயா ஃபேமிலி, அவங்க இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சில் வந்திருக்காங்க. மதி ஐயா அவங்களுடைய 2 மகள்கள் பியூலா, அதுக்கப்புறம் ஜோதி அப்படின்ற 2 பிள்ளைகள், அவங்க வந்தாங்க. அதற்கு பிறகு யார் வந்தாங்கன்னா ஜான் ஐயா, அவங்க இப்போ உயிரோட இல்லை, ஜானையா, மெர்சி அம்மா. அதுக்கப்புறம் அவங்களுடைய மகன் வந்து எட்வின், அவங்க மகள்கள் 2 பேர் எப்சிபா, அவங்க வந்தாங்க. இது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு. ஸோ இவங்க வந்து ஏற்கனவே வந்து ஆண்டவரை அறிந்தவர்கள் தான். ஆனால் அன்னைக்கு அந்த 3 பேர் இருக்கும்போது உண்மையிலேயே நான் எதையுமே பெருமைப்படுத்தலை. என்ன அப்படின்னு சொன்னால், அந்த 3 பேருக்காக 4 பேருக்காக 3 நாட்கள் உபவாசம் இருந்து தான் செய்தி ஆயத்தப்படுத்தினேன். அந்த வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை முழு நேர உபவாசம் இருந்து முழுக்க அந்த செய்தியை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவோம். அப்போது அன்னைக்கு ரொம்ப பயம், அன்னைக்கு செய்தி கொடுக்கறதுக்கே ரொம்ப பயம். ஆனால் அந்த அற்பமான ஆரம்பத்தில் முழு கவனமாக இருந்ததுனால நான் நம்புகிறேன், ஆண்டவரே அந்த ஊழியத்தை கர்த்தர் கிருபையாய் வளர்த்தினார். இந்த 20 வருஷத்தினுடைய ஆனிவர்சரியில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு சொல்லுகிற ஒரு பெரிய ஆலோசனை என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அற்பமான ஆரம்பத்தில் நீங்கள் எப்படி இருங்க அப்படின்னு சொன்னால், கண்ணும் கருத்துமாக இருங்க, நீங்கள் கவனமாக இருங்க. ஆண்டவர் உங்களை அதிலிருந்து கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அதிலிருந்து நீங்கள் ஒரு பெரிய உயர்வை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுடைய அவைலபிலிட்டியை ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிறார். நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் நீங்கள் பண்ணுறதை முழு மூச்சோட பண்ணுங்க, முழு பலத்தோட பண்ணுங்க. நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம். வரவேண்டிய நேரத்திற்கு வரவேண்டிய காலத்தில் கர்த்தர் கிருபையாய் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஸோ இந்த சபையில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு நான் ஒரு ஸ்பெஷல் ஆலோசனை கொடுக்குறேன். நான் சர்ச்சு பாஸ்டர் ஆகும்போது எனக்கு 22 இயர்ஸ், 22 வயசு, ரொம்ப சின்ன வயசு. அப்படின்னா ஒரு பாஸ்டர் ஆகிறதுக்குரிய அந்த வயசு கிடையாது. எங்கள் அப்பா இருந்தாருன்னா கூட, பாஸ்டர் இருந்தால் கூட ஏதாவது ஒரு ப்ரேயருக்கு அவரை வச்சுட்டு முக்கியமான ப்ரேயரை நீங்கள் நடத்துங்க, பின்னாடி நான் வர்ஷிப்பில் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் தான் பாஸ்டர். ஆனால் உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி உன்னுடைய நடக்கையிலே உன்னுடைய பேச்சிலே விசுவாசிகளுக்கு நீ முன்மாதிரியாக இரு அப்படின்ற வார்த்தையை இருதயத்தில் வச்சு அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணதுனால கர்த்தர் இவ்வளவு கிருபையாய் கர்த்தர் வளர்த்தி இருக்கிறார். நான் உங்கள் எல்லாரையும் இந்த 20th ஆனிவர்சரியில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய அற்பமான குடும்பம் ஆச்சரியமாய் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க போகிறார். கர்த்தர் இந்த விதையை கர்த்தர் முளைக்கும்படி கர்த்தர் கட்டளையிட பண்ணுகிறார். ஒரு நாள் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆலமரமாய் வளர்வீர்கள். கர்த்தர் உங்களை ஆலமரமாய் மாற்றுவார். நீங்கள் காய்த்து கனி தருவீர்கள். நீங்கள் புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பீர்கள். நீங்கள் நிறைய பேருக்கு பிரயோஜனமாய் இருப்பீர்கள். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த கரிசனை வேணும், கண்டிப்பாக வேணும். அப்போ அற்பமா எதையுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் நினைக்கவே கூடாது. அப்போ வந்து அந்த 3 பேரை வைத்து ஆராதித்து கொண்டிருக்கும் போது தான் ஒரு வாரம் வந்து அருமையான ஜோம் ஆனந்த அம்மா என்ன பண்ணாங்க, அவங்க ரொம்ப வேகமான ஊழியக்காரி. உண்மையிலே அவங்கள மறக்கவே முடியாது. வெஸ்லி அப்பா ஒரு பக்கத்தில் வந்து என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து நீ கவலைப்படாத, ஆண்டவர் ஆத்துமாக்கள் எல்லாம் தருவார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூத்து எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் வந்து பாஸ்டர் ஜோஷுவா அவங்களுடைய மனைவி உஷா இவங்க எல்லாம் இப்போவும் அப்படியே கண்டினியூவாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய யூத்து செட்டப் அப்படியே ஜாயின்ட் ஆனாங்க. ஒரு 10 பிள்ளைங்க எப்பவும் சர்ச்சில் உட்காந்து ஜோம் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஜோம் ஆனந்தம்மா வந்து எப்பவும் வாரம் யாராவது ஒருத்தரை வந்து அவங்க வந்து புதுசாக சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ தான் ஒரு டைம் யாரை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா, SKL அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேப்ரிக் பண்ணுற ஒருத்தர் பெரிய கம்பெனி. அவங்க கம்பெனியில் கிட்டத்தட்ட அன்னைக்கே ஒரு 50 பேர் பக்கத்தில் வேலை பார்த்தாங்க. அவர் வந்து ஒரு வாரம் அவங்கள குடும்பமாக நம்முடைய சர்ச்சுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க வர்றாங்க, எனக்கு அது தெரியாது. அப்போ வந்து அவங்க வந்து தரையில் அப்படியே உட்கார்ந்தாங்க. அந்த வீடு தான்,
அந்த வீட்டில் தான் ஜெபம் நடக்குது. ஸோ அன்னைக்கு வந்து என்னென்னா, அன்னைக்கு பிரசங்கம் எதை குறித்து பேசினேன் அப்படின்னு சொன்னால், கோபத்தினால் வருகிற விளைவுகள் அதை குறித்து, மோசையை குறித்து நான் பேசினேன். மோசே வந்து அவருடைய கோபத்தினால ஆசீர்வாதத்தை இழந்துட்டாரு. அவர் எவ்வளோ பெரிய தேவனுடைய மனுஷனாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் கோபம் வந்து கானான் தேசத்திற்கு போகாமலே அவரை தடை பண்ணிருச்சு. நீங்கள் கோபப்படாதீங்க, உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துருவீங்க அப்படின்னு அந்த பிரசங்கத்தை பண்ணி முடிக்கிறோம். அன்னைக்கு எல்லாரையும் 4 பேர் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒப்பு கொடுப்பு, ஸோ அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு, அந்த மாதிரிலாம் நடக்கும். சரி, அப்படியே ஜோம் பண்ணி முடிச்சாச்சு. முடித்த உடனே அந்த எஸ்கேஎல் ஓனர் அவர் வந்து என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் நீங்கள் வந்து இதை வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த சர்ச்சுன்னு ரொம்ப சர்ச்சுன்னு நினச்சேன், பட் எனக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டில் உட்காரும்போது எனக்கு செய்தி ரொம்ப என்ன தொட்டுருச்சு. பட் ஒரு சர்ச்சில் இருக்கிற ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கல. என்னமோ வீட்டில் ஒரு ஜப கூட்டத்தில் உட்கார்ந்தது மாதிரி தான் தெரியுது. நீங்கள் வேணால் ஏதாவது சர்ச்சு ஏதாவது கட்டுறதா இருந்தால் நான் வேணால் ஒரு 25,000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொன்னார். நான் என்ன செய்வேன் அப்படின்னா, இந்த 6-7 மாதங்கள் வந்து இந்த 3 பேரை வச்சு சர்ச்சை நடத்துக்கும் போது மாடியில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நடக்கும். மாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் உட்கார்ற அளவுக்கு மாடி. அந்த மாடியிலேருந்து எட்டி பார்த்தா கீழே துணி காய போடுறதுக்கு ஒரு 30க்கு ஒரு 15 ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்து ஒரு முருங்கை மரம் நின்றுச்சு. அந்த இடத்துல துணி காய போடுவாங்க. அப்போது மாடியில் போய் அப்படியே கை நீட்டி நீட்டி அழுது ஜெபம் பண்ணுவேன். அப்படியே இந்த பக்கமாக கையை நீட்டி, ஆண்டவரே இந்த பக்கத்தில் இருக்கிற ஜனங்களெல்லாம் உதிக்கிற இந்த வெளிச்சத்தை தேடி வரட்டும். அப்புறம் இந்த பக்கமாக திரும்பி நின்று இந்த பக்கமாக இருக்கிற ஜனங்களெல்லாம் உதிக்கிற இந்த வெளிச்சத்திற்கு திரும்பி வரட்டும் அப்படின்னு இந்த 4 பக்கமும் கையை நீட்டி நீட்டி அப்படியே அப்பெல்லாம் நிறைய அழுக வரும். அப்படியே கண்ணீரோட அழுது ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போது இந்த இடத்து நேராக கையை நீட்டி இந்த இடத்துல ஒரு சர்ச்சு கட்டினா நல்லா இருக்குமே. ஆரம்பித்து 6 மாதம் கூட ஆகலை. வாடகை கொடுக்குறதே வந்து ஜோமம்மா வந்து அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவாங்க. இந்த ஊழியத்தில் வந்து வெஸ்லியாவுடைய ஃபேமிலி எவ்வளோ ஒரு பெரிய பேக் போனு, அதே போல் ஜோம் அம்மாவுடைய ஃபேமிலி வந்து எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருந்தாங்க. ஆரம்பத்தில் அவங்க வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்த்தாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா அடிஷ்னலாக ஒரு வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து மாதம் வாடகைக்கு உதவி செய்வாங்க. அப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், கண்டிப்பாக பண்ணுறேன்யா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த 25,000 ரூபாய் தந்தது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கம்பெனியில் நிறைய இரும்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ அதை ஒரு வண்டி எடுத்துகிட்டு போய் கிளியர் பண்ணி ஜோம் அம்மாவுடைய ஐயா அவரும் வந்து அதில் ஒரு அழகான ஷெட்டு போட்டு 7 மாதத்துலேயே வீட்டில் இருந்த அந்த ஜப கூட்டம் இப்போ எங்கே போச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு சர்ச்சு அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியருக்கு வந்துருச்சு. ஸோ அதை ஆண்டவர் செஞ்ச. அப்போ ஆண்டவர் வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த 30ஆம் தேதி அந்த ஃபஸ்ட் இயர் 2005 கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். அந்த வசனத்தை 1000 வசனத்தை அடித்து அந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்தேன். அப்புறம் ஒரு 500 வாக்குத்தத்தை அடித்து ஃபஸ்ட்டு கட்டின சபையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற சபையை இருக்கிறவங்களுக்கு தெரியும், மறக்க முடியாது. ஒரு ட்ரேடு மார்க் மாதிரி இருக்கும். கடந்து வந்து இங்கே வரைக்கும் இந்த சர்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஒரு 1000 வாக்குத்தத்தங்கள் அப்படியே தொங்கும். இந்த ஃபேன் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா அது சுற்றிட்டே இருக்கும். அது ஒரு ட்ரெண்டாகவே நாங்கள் வச்சுருந்தோம். அப்போ அந்த 1000 வாக்குத்தத்தத்தையும் இந்த பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் செய்வேன் அப்படின்னு அந்த வாக்குத்தத்தத்தை பெருசாக பிரிண்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு சர்ச்சில் அப்படியே வைத்தோம். ஸோ அதுதான் ஆண்டவர் இந்த ஊழியத்திற்கு கொடுத்த முதல் அங்கீகாரம். ஆனால் அதுக்கு இடையில் இந்த சர்ச்சை முடிக்க முடியாமல் போயிடுச்சு. அது வந்து ஒரு பெரிய சாட்சி. அப்படின்னா ஆரம்பிச்சிட்டோம் 25,000 வச்சுட்டு, நமக்கு ஜனங்கள் இருந்தால் கூட அனௌன்ஸ் பண்ணி ஏதாவது ஒரு பொறுப்படுங்கன்னு சொல்லலாம். அன்றைக்கி ஜனங்களும் இல்லைல்ல, அதனால டப்புன்னு நின்றுச்சு அந்த சர்ச்சு கட்டுறது. அப்போ வந்து பக்கத்தில் வந்து 2-3 வீடு வந்து வாடகைக்கு இருந்தாங்க. அதில் பிரதர் எபி அவர்களுடைய ஃபேமிலி வந்து பக்கத்தில் குடியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு தம்பி தான் வந்து ஜாக். அவன் இப்போ இன்றைக்கி ரொம்ப பெரிய பையனாகிட்டான், வளர்ந்துட்டான். ஆனால் எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு யார் அப்படின்னா அந்த ஜாக் தான். அவன் வந்து 6th அப்போ படிச்சுட்டு தான் நினைக்கிறேன், 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தான். ஸோ நான் விசிட்டிங் போகும்போது எனக்கு இருக்கிற ஒரே அசிஸ்டண்ட் யாருன்னா அவன் தான். அவங்க அம்மா அப்போவே திட்டி என் கூட அனுப்புவாங்க. அப்படின்னு நான் இங்கேருந்து போகும்போதே சொல்லுவேன், ஏதாவது விசிட்டிங் போகும்போது சரி இவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணுமேனு போகும்போது ஹோட்டலில் போய் சூப்பு கடையில் உட்கார வச்சு, சிக்கன் மட்டும் ஆர்டர் பண்ணிடாதடா, கொடுக்குறதுக்கு காசு இல்லைடா அப்படின்னு சொல்லுவான். அவன் இப்போ வந்து சமீபத்தில் சொன்னான், இந்த மாதிரி சொன்னீங்கல்ல என்னை பார்த்து ஒரு நாளைக்கு சிக்கனை வச்சு ஆர்டர் பண்ணிடாத. ஏன்னா இவன் ரொம்ப துடுக்கா 6th தானே படிக்கிறான், ரொம்ப துடுக்கா இருக்கிறதுனால டக்குன்னு போய் ஆர்டர் பண்ணிடுவான். எனக்கு பணம் இருக்காது கொடுக்குறதுக்கு, அதனால இங்கே போகும்போதே சொல்லிட்டு தான் போவேன். ஸோ அவங்க இருந்தாங்க. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஃபேமிலி இருந்தாங்க. இவங்க என்னென்னா இந்த சர்ச்சு செட்டாக இருக்கிறதுனால துணியும் கொண்டு போய் காய போட்டாங்க. ஸோ இன்னர்ஸ் எல்லாம் அதில் காய போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு.
அப்படியே நம்ம ஒரு பெரிய தரிசனத்தோட இந்த ஊழியத்தை ஆரம்பித்து இங்கே சர்ச் வரப்போகுது, கட்டி அது வேலை நின்று இவங்க போய் இந்த இன்னர்ஸ் எல்லாம் காய போட்ட உடனே அப்போ தான் நான் மாடியிலேருந்து கீழே இறங்கி சாப்பிட்றதுக்காக போனவன் இந்த துணியை பார்த்த உடனே அப்படியே மேலே வந்தேன். அப்போ தான் இந்த 2100 ஒரு கீபோர்டு இருந்துச்சு. ஸோ அந்த கீபோர்டை ஆன் பண்ணி அதை பீட்டை போட்டுட்டு, கலங்காதே மனமே கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். ஸோ ஒரு சின்ன டிவிடி பிளேயரு ப்ளஸ் 2 ஸ்பீக்கர் இருக்கும். அந்த ஸ்பீக்கரை எடுத்து நான் வந்து அந்த அந்த ரிமோட்டில் அதை ரிப்பீட் மூடில் போட்டுட்டேன் அந்த பாட்டை, கலங்காதே. ஸோ காலையில் ஒரு 9 o'clock அந்த ப்ரேயரை ஆரம்பித்தேன். ஒரு பக்கத்தில் அந்த பாட்டு ஓடிட்டுருக்கு, ஒரு பக்கத்தில் எனக்கு முன்னாடி கீபோர்டு ஆனில் இருக்குது. சத்தமாக ஓன்னு கத்துறேன், என்னால் தாங்கவே முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற சர்ச்சு ஏற்கனவே சர்ச்சு நடத்திட்டு வந்ததுனால ஆரம்பம் வந்து ரொம்ப கஷ்டம், ஐயோ ரொம்ப வருத்தமாக இருக்கும், என்ன பண்ணுறனே தெரியாது, நம்ம நிற்போமா பிழைப்போமா செய்வோமா எந்த ஹோப்புமே இல்லை. அப்போது காலையிலேருந்து கிட்டத்தட்ட 4 o'clock 4 மணி வரைக்கும் இருந்த இடத்தை விட்டு எந்திரிக்காம இந்த பாட்டு ஓடிட்டே இருக்கு. நான் பாட்டுக்கு கர்த்தரை ஆராதிச்சுட்டே இருக்கிறேன். கலங்காதே மனமே, இந்த பாட்டு என்ன அவ்வளவு தேற்றுது. கரெக்டாக ஒரு 4:30 இருக்கும், என்னுடைய வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேட்டுருச்சு. ஸோ கண்ணை எல்லாம் தொடச்சிட்டு, இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வாய்க்கால் மாதிரி இருந்துச்சு, அந்த கண்ணீர் ஒழுகி 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 பார்த்தீங்கன்னா அது திண்டு மாதிரி ஆயிடுச்சு. போயிட்டு நல்ல முகத்தை தொடச்சிட்டு கதவை திறந்து பார்த்தா ஜோம் அம்மாவும் சாம் இன்ஜினியர், அவங்க வடவெளியில் இருக்கிறாங்க, இவங்க 2 பேரும் முன்னாடி நின்னாங்க. ஸோ என்னங்கம்மா அப்படின்னு கேட்டேன். இல்லை சர்ச்சை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே வாங்க சார் அப்படின்னு கீழே கூட்டிகிட்டு போனேன். எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. பார்த்து முடிச்ச உடனே அந்த சாம் இன்ஜினியர், அவங்க இன்றைக்கும் இருக்காங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்னொரு திருச்சபைக்கு போகிறாங்க. அவங்க வந்துட்டு, பாஸ்டர் இன்னொன்று வேலை இருக்கா, நீங்கள் ஒன்றும் இது யோசிக்க வேண்டாம், இனி இருக்கிற மொத்த வேலையை நான் செஞ்சிடறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்ன அடுத்த நாள் காலையில சரியா 8:30 பாத்தீங்கன்னா ஒரு மினி டோர் வருது, ஒரு மினி டோர் வண்டி வந்து இறங்குது. ஒரு 10-15 பேர் துபுன்னு இறங்குறாங்க, வண்டியில இருந்து இறங்குறாங்க. அடுத்து பின்னாடியே ஒரு லோடு இது ஜல்லி வந்து இறங்குது, சிமெண்ட் வந்து இறங்குது. அவ்வளவுதான், ஒரு 7-8 நாளைக்குள்ள மொத்த வேலையை முடிச்சு கதவை போட்டு சாவியை கையில மறக்கவே முடியாது. ஆண்டவர் செய்த அற்புதம். ஆண்டவர் வந்து கனப்படுத்துறேன் அப்படின்றத வந்து அந்த நேரத்தில் வந்து ஆண்டவருடைய அற்புதத்தை வந்து ரொம்ப கண்ணால் பார்த்தேன் நான். இன்னைக்கு வந்து இந்த விசுவாச வாழ்க்கையில் நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு நான் அல்ல, அவர் எனக்கு போட்ட விதை தான். அவர் எனக்கு என்னுடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு எனக்கு அவர் செய்த அற்புதம் ரொம்ப பெருசா இருந்துச்சு. நான் நம்புறேன் உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படி செய்வாராக. நீங்க ஆண்டவரை நம்புறது மாதிரி ஒரு அதிசயத்தை இதுவரைக்கும் கர்த்தர் செய்திருக்கிறார், இனியும் கர்த்தர் செய்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயம் அந்த அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஸோ அப்படி அந்த சர்ச்சை ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா, அதற்கு பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊழியம் வந்து சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, சண்டே ஸ்கூல் ஊழியம். ஸோ அன்னைக்கெல்லாம் பிலீவர்ஸ் ரொம்ப அதிகமாக வரமாட்டாங்க. ஆனால் யார் வருவாங்கன்னா, இந்த சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் ஒவ்வொரு சண்டேவும் மாலையில் வந்து சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி நடக்கும். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் வருவாங்க, சாப்பிட்டு, அப்போ அவங்கள நானே வந்து சாப்பாடு சமைச்சு மத்தியானம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த தெருவா ஃபுல்லாக போய் நடந்து ஜோம் பண்ணிட்டு சாயந்தரம் விபிஎஸ் நடத்துவோம், சின்ன பிள்ளைகளுக்காக ஊழியம் நடத்துவோம். ஒரு 100 பிள்ளைங்க 50 பிள்ளைங்கலாம் வருவாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக அந்த ஊழியத்தை செய்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா வளர்த்த ஆரம்பித்தேன். மாலையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா ஒரு 50 பேர் வருவாங்க. எப்படின்னா சிஎஸ்ஐ சர்ச்சு போகிறவங்கெல்லாம் வருவாங்க, காலையில் சிஎஸ் சர்ச்சு போவாங்க. ஆனால் சாயந்தரம் என்னன்னா, ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போனால் நல்லா இருக்கும்னு நினச்சி கொஞ்சம் வசனம் கேட்கலான்னு நினைப்பாங்களே தெரில, அப்படியே சாயந்தரம் வந்துடுவாங்க. அன்னைக்கு எந்த யூத்தும் இல்லாதனால நானே எல்லாத்தையும் மேலே ரெடி பண்ணி நானே எல்லாத்தையும் இறக்கி அந்த மாதிரி அந்த ஊழியத்தை கர்த்தர் 2005, 2006 இந்த 2 வருஷமும் வந்து சுப்பாத்தாள் ஸ்ட்ரீட்டில் அந்த சர்ச் இருந்துச்சு. இப்போ வந்து அந்த சர்ச்சை வந்து அந்த இடத்த வந்து வெஸ்லியாக விற்க போகிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரதர் காலை இப்போ அவங்க கூடியிருந்தாங்க, அவங்க ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து அடுத்த சர்ச்சுக்கு இப்போ என்ன பண்ணுறோன்னா, அங்கேருந்து இப்போ எங்கே ஷிஃப்ட் ஆகிறோன்னா இடத்த தேடிட்டே இருக்கிறோம். எங்கே போய் கேட்டாலுமே வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சர்ச்சுக்குன்னா இடம் கிடையாது. அப்போ தான் வந்து இங்கே ஒரு கவுண்டர் ஒருத்தர் இருந்தார், அவருடைய வீட்டுக்கு முன்னாடி மாடு கட்டியிருந்தாங்க. விளம்பரத்தை கூட இதில் கூட சொல்லியிருப்பேன். அங்கே ஒரு மாட்டு தொழுவம் இருந்துச்சு, ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கே அவ்வளோ சிரமப்பட்டோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சர்ச்சை நடத்துங்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2007, 2007, 2008
இந்த 2 வருஷமும் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். இப்போ அங்கேருந்து வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 50-60 பிலீவர்ஸ் ஆகிட்டாங்க. இங்கே வந்த உடனே கர்த்தர் இப்போ ஒவ்வொருத்தரையாக சர்ச்சில் வந்து சேர்க்க ஆரம்பித்தேன். ஸோ ஆனால் அந்த 2வது இடம் எனக்கு ரொம்ப ஒரு டஃப்பாக இருந்துச்சு. என்னென்னா, ஏற்கனவே நான் வந்து இந்த பேனிக் டிசார்டராக இருந்தேன் பாருங்களேன். ஸோ எனக்கு வந்து மனவியாதி இருந்துச்சுல்ல, அப்படின்னா சைக்காலஜிக்கலாக நான் பிரச்சனையாக இருந்தேன். எப்போன்னா அது வந்து 2004-2005 நான் கோயம்புத்தூருக்கு வந்ததே மஞ்சக்காமாலைன்னு தான் வந்தேன். ஆனால் உண்மையிலே எனக்கு மஞ்சக்காமாலை இல்லை, எனக்கு மன அழுத்தம். எனக்கு மன அழுத்தம்னு எனக்கு தெரியல. நான் வந்து அதை வந்து எனக்கு சொல்லவும் தெரியல. நம்ம இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கணும்னு எனக்கு சொல்ல தெரியாதனால அது அப்படியே எனக்கு வந்து எனக்கு என்ன நோயின்னே தெரியாமல் எனக்கு சரியாயிடுச்சு. இப்போது 2வது டைம் வந்து 2007 என்னாச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு 3-4 வீட்டில் போயிட்டு வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, என் பொண்ணை பாஸ்டர் கல்யாணம் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இப்போ இறந்துட்டாங்க. பட் அவங்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னு சொன்னால், சரி அவங்களுடைய பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்குமே நினச்சிட்டாங்க தெரில. இவங்க என்ன மாற்றி சொல்லிட்டாங்கன்னா, பாஸ்டர் வாக்கு கொடுத்துட்டாரு, என் பிள்ளையை கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு 2-3 வீட்டுக்கு விசிட்டிங் போகும்போது அவங்க அதே வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்களாமே, அந்த பொண்ணை தான் நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்களாமே. இவங்க சொன்ன உடனே 2வது அட்டாக் வந்து எனக்கு ஆரம்பமாகுது. என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு பயம் ஆயிடுச்சு. இவங்க வந்து நம்மளை வந்து சாட்சியை கெடுத்துருவாங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருமோன்னு பயப்பட்டேன் நான். பட் யாருக்குமே தெரியாது. இப்போ ஓப்பனாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி பயம் ஆயிடுச்சு. ஏன்னா திருமண வாழ்க்கையை குறித்து அவ்வளோ பயப்பட்டவன் இல்லை. இப்படியே நான் நைட் அன்னைக்கு தூங்கலை. தூங்காத உடனே என்ன பண்ணிட்டேன்னா, அந்த பைக்கை எடுத்துகிட்டு சரி நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஊட்டிக்கு போயிட்டு வந்தால் நம்ம வந்து கொஞ்சம் சரியாகும்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக குன்னூர் போயிட்டேன். குன்னூர் போயிட்டு அந்த ரவுண்டானாவில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு என் மனசு என்ன தெரிஞ்சு அங்கே தங்கலான்னு தான் போனேன். அங்கே அதுக்கப்புறம் ஊட்டியில் போனால் பாஸ்டர் சவுந்தரராஜன் இருக்காரு, அவருடைய திருச்சபையில் போனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு தான் போனேன். குன்னூர் போனவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, எனக்கு திரும்பியும் படப்படப்பாக இருந்ததுனால அங்கேருந்து ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு போன ஸ்டெப்பில் அப்படியே கீழே இறங்கிட்டேன். இங்கே வந்து அன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்கலை. அகைன் எனக்கு தூக்கம் என்னை விட்டு போயிடுச்சு. எனக்கு பயம் ஆயிடுச்சு, நடுக்கம் ஆயிடுச்சு. எனக்கு மறுபடியும் பழையது மாதிரி எனக்கு வந்துச்சோன்னு நினச்ச ஃபீல்லையே 2வது அட்டாக் என்னால் தாங்கவே முடியல. ஒரு பக்கத்தில் சர்ச்சை நடந்துட்டு இருக்குது, ஒரு பக்கத்தில் ஊழியம் போயிட்டு இருக்குது, ஊழியம் வளர்ந்துட்டு இருக்குது. எனக்கு உள்ள பயம், நடுக்கம், நிற்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து தியாகராஜன் ஐயாவுடைய வீட்டில் தான் வாடகைக்கு அங்கே குடியிருந்தேன். அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அது ரொம்ப கொடுமையான வாழ்க்கை அது. ஸோ உண்மையிலே துன்பத்தின் நடுவில் நடந்தேன், கண்ணீரில் நடந்தேன். யாருக்குமே தெரியாது. நிறைய நாள் பலிபீடத்தை பிடிச்சிட்டு தான் பிரசங்கம் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா என்னால் யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் என்னால் நிற்க முடியாது. ஆனால் யாருக்குமே தெரியாது. பாஸ்டர் சவுந்தரராஜன், அப்போ பாஸ்டர் நம்முடைய உடன் ஊழியர் சுந்தரையெல்லாம் அப்போ வந்தார். இவர் என்னுடைய நிலைமையை பார்த்துட்டு சுந்தர் பாஸ்டர் ஸ்ட்ரைட்டாக வந்து சவுந்தரராஜ் ஐயாவுக்கு கூப்பிட்டு அவங்க ஒரு 3 பேர் வந்து ஜெபம் பண்ணாங்க. நைட்டு முழுக்க ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணி முடிச்சு தூங்கிட்டாங்க. எனக்கு தூக்கம் வரல. இந்த மாதிரி ரொம்ப வந்து திருப்பி வாழ்வேன்ற நம்பிக்கை அற்று போயிட்டேன். திரும்பியும் அகைன் வந்து உடனே வெஸ்லியா வந்து நான் ரொம்ப மோசமாக இருக்கிறத பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் கண்டினியூவாக தூங்கலை. உடனே அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், அவருடைய கூட வேலை பார்க்குற ஒருத்தர் இடத்துல இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு பாஸ்டர் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கான்னு சொன்னால், அவர் தான் என்ன சொன்னார்னா, இல்லை நீங்கள் சைக்காலஜி டாக்டரை பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொன்ன உடனே இந்த கணபதியில் டாக்டர் செந்தில் வடிவன் அப்படின்ற ஒரு டாக்டர் இருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து வெஸ்லியாவை திட்டினேன். என்ன திட்டினேன் அப்படின்னு சொன்னால், என்ன பைத்தியக்காரன் நினைக்கிறீங்களா, என்ன போயும் வந்து ஒரு சைக்காலஜி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறீங்களே, எனக்கு வேறு வழியே தெரியலையா, எனக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டேன். அப்பா உடனே சொன்னாங்கன்னா, சைக்காலஜி டாக்டர் அப்படின்றத வந்து நீ எதுக்கு அப்படின்னு நினைக்கிற, பைத்தியக்காரங்க மட்டும்தான் போவாங்கன்னு நினைக்கிற, சரி உனக்கு என்னமோ ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் போயிடுவோமே அப்படின்னு தான் என்னை கூட்டிகிட்டு போனார். ஸோ அந்த செந்தில் வடிவன் டாக்டர் வந்து என்னை உட்கார வச்சு ஒரு சின்ன டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அவர் சொன்னார், நீ ரொம்ப பேனிக் டிசார்டர், உனக்கு மன ஒருநிலை மாற்றம் அப்படின்றதுல அந்த சைக்காலஜிக்கு பேஷண்ட்ஸுக்காக அவங்க வந்து ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க, அதில் டிக் பண்ணுவாங்க, இவனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு டிக் பண்ணுவாங்க. ஐயோ உண்மையிலேயே அந்த வாழ்க்கையெல்லாம் மறக்கவே முடியாது. சாதாரணமான ஒரு பிலிவராக இருக்கும்போது கூட இல்லை, பாஸ்டர் ஆனதுக்கப்புறம் அவர் டிக் பண்ணுறாரு. என்கிட்ட கேட்குறாரு, பயம் இருக்கான்னு கேட்டார். ஆமாம் பயம் இருக்குன்னு டிக் பண்ணுறாரு. அதில் பயம், பதட்டம், மன சுழற்சி, ஓவர் திங்கிங், இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் வந்துருச்சு. அவர் டிக் பண்ணால் கிட்டத்தட்ட 75% டிக் பண்ணார். ஒரு பைத்தியக்காரனா நினைவு தப்புன ஒருத்தனுக்கு இதில் இருக்கிற 100 டிக் பண்ணால் அவ்வளோதான், அவன் வந்து அவனுடைய சுய நினைவை இழந்தான்னு அர்த்தம். கிட்டத்தட்ட எனக்கு 75% வந்து டிக் பண்ணார். சரி ஒன்றும் இல்லை சரியாயிடுவேன்,
அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தூக்க மாத்திரை அவர் தான் எனக்கு தந்தார். ஸோ அந்த தூக்க மாத்திரை கொடுக்கும்போதே அவர் சொன்னார், பயப்படாத, நீ ஒரு 24 hours தூங்கினா கூட வந்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, பயப்பட வேணாம், நீ தூக்க மாத்திரை சாப்பிடு அப்படின்னாரு. எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால், தூங்குறதுக்கு ஒரு மாத்திரை. ஸோ 23 வயசு 24 வயசில் தூங்குறதுக்காக ஒரு மாத்திரை சாப்பிடணுன்றது வந்து, அதுவும் ஒரு அற்புதத்தையும் பார்க்கல அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, இவ்வளோ அற்புதத்தை கண்ணால பார்த்துட்டு, இவ்வளோ ஊழியத்தை செஞ்சுட்டு, இவ்வளோ பாதையில கடந்து வந்துட்டு நம்ம தூக்க மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு வந்துட்டோமே. அப்புறம் நெஞ்சு படப்படன்னு அடிக்கிறதுக்கு ஒரு தனி மாத்திரை, ஆன்சைட்டிக்கு குறையிறதுக்கு ஒரு தனி மாத்திரை, நரம்பு தளர்ச்சிக்கு ஒரு மாத்திரை, இந்த மாதிரி நிறைய மாத்திரை கொடுத்தாரு. சரி, அந்த மாத்திரையை சாப்பிட்டு அப்போ கண்டினியூவாக வாமிட் எனக்கு வந்துட்டே இருந்துச்சு. இந்த மன சுழற்சினால சாப்பிட்டா உடனே வாந்தி வந்துட்டே இருந்துச்சு. மன பயம் அதிகமாச்சுன்னா வாந்தி வரும். அப்புறம் வந்து அதுக்கு பிறகு தூங்க ஆரம்பித்தேன். ஆனால் அடுத்து என்ன தோணுச்சுன்னா, நம்ம தூக்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குறோமே, மாத்திரை சாப்பிட்டு நம்ம தூங்குறோமேன்ற அந்த பயம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அப்போ அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், என்ன பண்ணுறது, தூக்க மாத்திரை சாப்பிட்டு என்னால் தூங்குறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. நானும் என்னென்னமோ பண்ணி 2-3 நாள் சாப்பிடாம எல்லாம் இருந்து பார்த்தேன். 12 மணிக்கு திரும்பி எடுத்து நானே போட்டு சாப்பிட்டு நானே தூங்கிடுவேன். ஏன்னா வேறு வழி இல்லை, தூக்கம் வராமல். இப்படியே கிட்டத்தட்ட 2007 2008 ஸ்டார்டிங் இது வந்து நரகமாக இருந்துச்சு. ஸோ கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, ஆனால் உண்மையிலே நமக்கு ஆண்டவர் வந்து ஒரு பாதையில் நம்மளை நடத்துகிறாருன்னா, அந்த பாதையில் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும். நான் நிற்பேனா, நான் வாழ்னா, இந்த ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருந்துச்சு. ஸோ நான் நிற்பேனா, இந்த ஊழியத்தை தொடர முடியுமா, நான் ஊழியம் செய்வேனா, நான் பிழைப்பேனா. ஆனால் உண்மையிலே நான் நம்புகிறேன், ஆண்டவர் நடத்தின அந்த பாதை அன்னைக்கு எனக்கு ஏன் அப்படின்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு நான் நினைக்கிறேன், அது கண்டிப்பாக தீமை இல்லை, அது நன்மைக்கு. அந்த சைக்காலஜிக்கலாக ப்ராப்ளம் ஆகி அவ்வளோ பெரிய பிரச்சனையை நான் சந்திக்கலை அப்படின்னா, இந்த ஊழியத்தை இன்னைக்கு கட்டி கொண்டு போக முடியாது அப்படின்றது இன்னைக்கு தாங்க எனக்கு தெரியுது. இவ்வளோ பெரிய திட்டத்துக்காக தான் அன்னைக்கு அந்த பாதையில் என்ன நடத்தி இருக்கிறாருன்னு இன்னைக்கு தாங்க எனக்கு தெரியுது. சில பாதைகளில் ஆண்டவர் உங்களை நடத்தும் போது ஏன் நடத்துகிறாருன்னு அன்னைக்கு பதில் சொல்ல மாட்டார். ஆனால் சில ஆண்டுகள் தாண்டி சில உயர்வுகளையும் சில வெற்றிகளையும் சில பொறுப்புகளையும் உங்களுக்கு கொடுக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு தெரியும், இதுக்காக தான் அன்னைக்கு அந்த பாதையில் கர்த்தர் என்னை நடத்தி இருக்கிறாரு. கர்த்தர் என்னை நடத்துகிற எல்லா பாதைகளும் நன்மையே தவிர தீமைக்கானது அல்லவே அல்ல. ஆனால் ஆண்டவரை தூசிக்கலை, ஆண்டவரை மறுதளிக்கலை, ஆண்டவரை கேள்வி கேட்கல, ஆண்டவரை திட்டலை, சாரி தான் கேட்டேன். என் மேலே ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. ஸோ 2007 முடிஞ்சோடனே 2000 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எதில் நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே ரிலீவ் ஆக ஆரம்பித்தேன் அப்படின்னா, பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு புதிய நெக்ஸ்ட் அடுத்த ஒரு புதிய ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. சரி, பொண்ணு பார்த்துடலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடக்கும்போது நான் ஒரு பொண்ணை மனசில் நினைக்கிறேன். ஸோ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு மனசில் தோணுது. நல்லா ஜெபிக்கிற பொண்ணுன்னு தோணுது. அவங்களும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஹோப்பை கொடுத்த உடனே இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாயிருச்சு. ஸோ அந்த கான்சன்ட்ரேஷன் முழுக்க இன்னொன்று திங்கிங்கில் இருந்து இப்போ மேரேஜ் ஆக போகுதுன்ற அந்த கான்சன்ட்ரேஷன் திரும்பின உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதட்டம் பயம் எல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் திடீரென்று அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க தரமாட்டேன்ட்டாங்க. ஸோ அந்த பொண்ணு நல்லதான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன நினச்சாங்களோ தெரியல, அவங்க மாமாட்ட போய் கேட்டாங்க. அவங்க அப்பா இறந்துட்டாரு. அவங்க அப்பா இறக்கும்போது நான் இருக்கிறேன். இப்போ வெஸ்லி ஐயாவுடைய வீட்டில் வந்து அந்த வியாழக்கிழமை நடக்கிற ப்ரேயருக்கு அவங்க ஃபேமிலி அட்டன் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த பிள்ளையினுடைய நடத்தை, அந்த பிள்ளைகளுடைய ஜெப வாழ்க்கை, அப்புறம் எங்கள் அம்மா அப்பா வெஸ்லி அம்மாவுக்கு ஐயாவுக்கும் ரொம்ப அந்த ஃபேமிலியை பிடிக்கும். அந்த பிள்ளைய வந்து பர்சனலாக அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இவ்வளோ நல்ல பிள்ளையாக இருக்கிறாங்களே, கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான், நமக்கு கிடைச்ச ஒரு நம்மவும் நல்லா இருக்கலாம், ஊழியம் நல்லா இருக்கும்னு ஒரு அந்த ஏஜில் வர்ற ஒரு தாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு. ஆனால் திடீரென்று அவங்க மாமாட்ட போய் கேட்டாங்க. இந்த மாதிரி அவர் ஒரே வார்த்தை கேட்டார், அவன் யாருன்னு தெரியுமான்னு கேட்டார். ஃபஸ்ட்டு அவன் யாருன்னு தெரியுமான்னு கேட்டார். ரெண்டாவது, அவனுக்கு வந்த நோய் என்ன நோயின்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். இந்த 2 வார்த்தையில் அந்த பொண்ணும் ஆஃப் ஆயிடுச்சு, அவங்க அம்மாவும் ஆஃப் ஆயிட்டாங்க. இல்லை, நாங்கள் வந்து செகண்ட் தாட் எனக்கு இருக்குது, மாமா வேண்டான்னு சொல்கிறாருன்ற ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக்கு அந்த போராட்டத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு பயங்கர பாடாகி போச்சு. ஏன்னா அதுக்குள்ளே நம்ம தான் கற்பனையை அவ்வளோ தூரம் வளர்த்துட்டோமே. அவள் பாடுறது மாதிரியும் நம்ம பிரசங்கம் பண்ணுற மாதிரியும் அளவுக்கு போயிட்டோமே. நம்ம கற்பனையோ மகா விஸ்தாரன்றது மாதிரி, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த பொண்ணு ஊழியத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும், 2 பேரும் சேர்ந்து ஊழியம் செஞ்சால் எப்படி இருக்கும், என்னென்னமோ கற்பனைக்கு போயிட்டேன். ஸோ எல்லா கற்பனையும் குழி தோண்டி புதைச்சது மாதிரி
ஆனாலும் நான் வந்து முயற்சி எடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா ஒன்றே ஒன்று மட்டும், எனக்கு நீங்கள் தான் ஆண்டவரை முக்கியம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பாஸ்டர் அம்மாவுடைய கல்யாண பேச்சு, அது ஒரு பெரிய கதை, அது ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு சூழ்நிலைக்கு போய், ஸோ அந்த மேரேஜ் டைம் அப்போ வந்து மாத்திரை இருக்குது. பட் ஆனால் மாத்திரை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து நான் மாத்திரை சாப்பிடலாம், ஆனால் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், நான் வந்து இந்த மேரேஜ் நடந்தும் போது ரொம்ப உனக்கு ஒரு எக்ஸ்போஸ் மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா ஒரு என்னன்னா ஒரு ஸ்பீட் ஆகும்ல அந்த மேரேஜ் அப்படின்றது ஒரு புதுமை. கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாள் வந்து இந்த மேரேஜுக்காக நான் அலைஞ்சேன், தூங்கலை. ஆனால் பீரோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கேஜ் வந்து தூக்க மாத்திரையும் ஆன்சைட்டிங் மாத்திரையும் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா எப்போ வருதுன்னு தெரியாது அப்படின்னு. ஆனால் நான் மறைச்சிட்டேன். பியூலாவுக்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு நான் வந்து இந்த மாதிரி சைக்கோ பேஷண்ட் அப்படின்னு சொல்லலை. சைக்காலஜிக்கலாக நான் எஃபெக்ட் ஆன அப்படி இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு, இல்லை எனக்கு இது வியாதி இல்லை, கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு நாள் இதில் இருந்து எனக்கு விடுதலை தந்துடுவார். நான் எதையுமே அவங்களுக்கு சொல்லலை. ஸோ இந்த ஜஸ்ட் வந்து இந்த ஒரு 7 நாள் தூங்காமல் இருந்ததுனால அகைன் வந்து ஃபேமிலி பாஸ்டமாக வந்துட்டாங்க, புது பொண்ணு வீட்டில் இருக்கா. நான் வந்து தூங்குறதுக்கு முயற்சி எடுக்கிறேன், என்னால் தூக்கம் வரல, என்னால் தூங்க முடியல. சரி நம்ம ஒன்றுமே சொல்ல வேண்டாம், இவளுக்கு தெரியாமலே போய் பீரோ திறந்து அந்த மாத்திரையை போடலான்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு மாத்திரை போட வேண்டியதில் ஒரு 1.5 மாத்திரை போட்டேன். சரி கொஞ்சம் நல்லா தூங்கிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு மாத்திரையை போட்டேன். எனக்கு ரொம்ப நாளாக கண்டினியூவாக நான் வந்து மாத்திரை போடாமல் போட்டதுனால எனக்கு தலை சுற்றுறது மாதிரி இருந்துச்சு. எனக்கு முன்னாடி நடக்கிறது என்னன்னே தெரில, கண்ணெல்லாம் அப்படி இருட்டாயிடுச்சு. ஸோ எனக்கு பாத்ரூம் போகலான்னு தோணுது. எந்திரிச்சேன், பாத்ரூம் போகிறேன்றது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருந்து. அதுக்கு மேலே என்ன நடந்துச்சுன்னே தெரில. நான் பாத்ரூம் போகிற வழியில் ஒரு ரூமும், அந்த ரூமில் வந்து அன்கான்சியஸ் ஆகி விழுறேன். அப்போ தான் ஜோஷோ பாஸ்டருடைய ஒய்ஃப் உஷா, டெல்ஃபினா, அந்த மாதிரி யூத் டீம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியோடு வாங்கி கொடுத்தாங்க கல்யாணத்துக்காக. அந்த டேபிள் இருந்துச்சு, நான் அந்த டேபிள் மேலே விழுறேன். அதில் இருக்கிற கண்ணாடி உடஞ்சி அப்படியே இந்த இடத்துல கிழிச்சு இதுலேருந்து ரத்தம் ஒழுகிறது. பட்டால்னு ஒரு சட்டம் கேட்டோன்னா பாஸ்டர் அம்மா பக்கத்து ரூம்லேருந்து ஓடி வந்து ஐயோ அப்படின்னு கத்துறாங்க. 2 செகண்டில் எனக்கு திருப்பி விழிப்பு வந்துருச்சு. ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறேன். நீ பேசாத, நீ சத்தம் போடாத, ஏன்னா கத்துனா பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்துடுவாங்கல்ல. ஸோ அதனால நீ எதுவுமே சொல்லாத, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு எந்திரிச்சு ரத்தத்தை எல்லாம் தொடச்சிக்கிறதுக்குள்ளே பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. நான் உடனே சொல்கிறேன், நான் போய் நின்னேன்னா கண்டிப்பாக உன்னை அடிச்சிட்டேன்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. அதனால் நீ போய் சொல்லு, இந்த மாதிரி கால் வலிக்கிருச்சுன்னு ஏதாவது சொல்லு, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க அவங்கள அனுப்பி விட்டாங்க. ஸோ திரும்ப அகைன் வந்து ஒரு 1 வீக் வந்து திரும்பவும் அந்த சைக்காலஜிக்கலாக எஃபெக்ட் ஆனேன். ஆனாலும் ஆண்டவர் வந்து கிருபையாய் திரும்ப அகைன் வந்து என்ன பண்ணாருன்னா அதிலிருந்து திரும்ப வெளியே கொண்டு வந்துட்டார். ஸோ அகைன் அந்த சைக்காலஜிக்கு பிரச்சனை வந்து சரியாயிடுச்சு. அதுக்கு பிறகு 3வது அட்டாக் 3 அது எப்போ வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அகைன் 2009 திரும்பவும் வந்து ஒரு சின்ன பிள்ளை ஒருத்தியோட மரணத்திற்கு போகும்போது அந்த பிள்ளையினுடைய மரணம் வந்து என்னை ரொம்ப எஃபெக்ட் பண்ணிச்சு, ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு. அதில் ஒரு பயம் வந்து திரும்ப 3வது அட்டாக் வந்துருச்சு. ஸோ இந்த 3வது அட்டாக் வரும்போது வந்து திரும்பவும் மெடிசன் சாப்பிட்ற ஒரு சூழ்நிலைக்கு போனேன். அப்போ வந்து ஆண்டவர் வந்து திரும்ப வந்து அதை கற்றுக் கொடுத்தாரு. இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், எப்படி இதுலேருந்து வெளியே வரணும், இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கர்த்தர் கற்றுக் கொடுத்து, ஸோ 2009 அன்றைக்கு கண்ட எகிப்தியனை ஸோ இன்றைக்கி வரைக்கும் நான் என்ன பண்ணலை அப்படின்னா ஸோ பார்க்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி ஆனால் அப்படிப்பட்ட நிறைய பேரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவதற்காக ஆண்டவர் எனக்கு கிருபையாய் கர்த்தர் கிருபையாய் ஞானம் கொடுத்தார். ஸோ இப்படி ஒவ்வொரு வருஷமாக சொல்லிகிட்டே போனால் அப்படியே 20 இயர்ஸை முடிக்கிறதுக்கு ஒரு பெரிய சாப்டரே பின்னாடி இருக்குது. ஆனால் உண்மையிலே இது எல்லாவற்றிலையும் என் கூட இருந்து என்னை கிருபையாய் நடத்தினவர் யார் அப்படின்னா கர்த்தர் ஒருவர் மட்டுமே. ஸோ சரியான நேரத்தில் திருமண வாழ்க்கை, சரியான மனைவியை, சரியான ஃபேமிலியோட கர்த்தர் என்னை சேர்க்க வச்சார். அவங்களுடைய ஃபேமிலி வந்து எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. ஏன்னா பாஸ்டர் வெஸ்லி ரொம்ப ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், பாஸ்டம்மா ரொம்ப ஜெபம் பண்ணுறவங்க. அதனால் அந்த ஃபேமிலி உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய எனக்கு ஜெப சப்போர்ட்டு, நிறைய ஆலோசனைகள் கிடைச்சிச்சு. ஸோ அப்படியே 2008 இங்கே 2009 அப்போ தான் இந்த இடம் கிடச்சிருச்சு. இதில் நம்ம திருச்சபையை ஆரம்பித்து 2009 கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தி ஆசீர்வதித்து கிருபையாய் ஆண்டவர் தயவாய் கர்த்தர் இதுவரையிலும் கர்த்தர் நடத்தி கொண்டே வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 1, உங்களுடைய வாழ்க்கையிலே அற்பமான ஆரம்பத்தை யாரும் அசட்டை பண்ணவே வேண்டாம். நம்பர் 2, இரண்டாவது, கர்த்தர் எந்த பாதையில் உங்களை நடத்தினாலும்
நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, கர்த்தர் நடத்துகிற ஒவ்வொரு பாதையும் நம்முடைய எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் இந்த பாதை கண்டிப்பாக மாறும், இந்த சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். இந்த பாதையை கர்த்தர் எனக்கு நன்மையாய் மாற பண்ணுவார் என்கிற அந்த விசுவாசம் மட்டும் உங்களுக்குள்ள இருந்தால் போதுமானது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படியே கைகளை மேலே உயர்த்தி முழு மனதோட கூட 2005வது வருஷத்திலே கர்த்தர் எங்களை துவங்க பண்ணி ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்து கொண்டு, கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் இறங்கி இவ்வளவு தூரம் நடத்தி வந்து, இவ்வளவு அற்புதமாய் நடத்தி வந்து, ஆகாது என்று தள்ளப்பட்ட தலைக்கு மூளைக்கல்லாய் கர்த்தர் மாற்றி அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு பலவீனமான ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு கர்த்தரால் பயன்படுத்த முடியும் என்கிறதற்கு கர்த்தர் என்னை ஒரு சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார் என்கிறதற்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, இதுவரையிலும் நன்மை செய்த தேவன் இனிமேலா நமக்கு தீமை செய்ய போகிறார். கண்டிப்பாக இனிமேல் அவர் நமக்கு தீமை செய்வது இல்லை. கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். நமக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவனவர், தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவனவர் நன்மை செய்வார். சொல்லுவோம், நமக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவனவர், தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையால் மாற்றுவார். நன்மைகளின் தேவனவர் நன்மை செய்வார். நாம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை சேர்ந்து சொல்வோம். நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. எனக்காக யுத்தங்களை செய்கிறவர் அவர் தோற்றதே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நான் கடைசியாக சொல்கிறேன், இந்த ஊழியத்தில் இவ்வளோ பெரிய போராட்டங்களை நான் ஒவ்வொரு நாள் சந்தித்தாலும் இந்த ஊழியத்தை விட்டுட்டு போகணும், இதை செய்யவே முடியாது அப்படின்னு எந்த இடத்துலையும் எந்த நாளும் ஒரு நாள் கூட இந்த ஊழியத்தை எதுக்காகவும் நான் ஸ்டாப் பண்ணி வச்சதே இல்லை. ஒரு நாள் கூட. 2006 அந்த சர்ச்சை கீழே ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்டில் கண்டினியூவாக 3 வீக்ஸ் 3 வாரம் அவ்வளோ பெரிய சவுண்ட் பாக்ஸை பாடைக்கு எடுத்து பலிபீடத்திற்கு நேராக கொண்டு வச்சு கரெக்டாக 9 மணிக்கு சர்ச்சை ஆரம்பிக்கும் போது 12 மணி வரைக்கும் பாட்டு போட்டாங்க. 3 வீக்ஸ் கண்டினியூவாக 3 வாரம். ஆனால் கூட கரெக்டாக 9 மணிக்கு போய் அந்த இடத்துல உட்காந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செய்யாமல் இருக்கவே இல்லை. பரவாயில்ல அப்படின்னு. அவ்வளவு முடியாமல் இருந்த போதிலும் பலிபீடத்தை கட்டி பிடிச்சிட்டு பிரசங்கம் பண்ணி முடிச்சு யாருக்குமே தெரியாது, கீழே இருக்கிற யாருக்குமே பாஸ்டர் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இருக்கிறாருன்னு ஒருத்தர் கூட தெரியாது. ஆனால் ஒரு நாள் கூட அந்த ஊழியத்தை செய்யாமல் இருந்ததே இல்லை. உள்ள அப்படியே நடுங்கும். நான் சொல்லுவேன், கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார்னு சொல்லுவேன், உங்களை சுகமாக்குவார்னு நான் சொல்லுவேன். ஆனால் எனக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பும், நீயே இப்படி இருக்கல, நீயே சத்ரு என்னை தடுமாற செஞ்சது 1 இல்லை 2 இல்லை, இந்த இடத்துல இந்த கம்ஃபர்ட் சர்ச் இன்னைக்கு நிற்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறைய பேர் முன்னாடி மட்டும்தான் பிள்ளைகளை பார்க்குறீங்க.
உங்களுக்கு நிறைய பேருக்கு முன்னாடி மட்டும்தான் தெரியும். ஆனால் உண்மையிலே கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நான் கடந்து வந்தேன் அப்படின்றத விட தாங்கக்கூடிய பலனை ஆண்டவர் தந்தார். முள்ளு மேலே நடப்பேன், முள்ளு மேலே நடப்பேன். என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு ரொம்ப வருத்தம் என்ன தெரியுமா? பைல்ஸ் வியாதி, பைல்ஸ் வருது. அந்த பைல்ஸில் என்னென்னமோ போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தா எங்கேயுமே ட்ரீட்மெண்ட் சரியில்லை. கடைசியில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. மேட்டுப்பாளையத்தில் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கிறேன். வெஸ்லி அப்பா என் கூட வராரு. 6 மணி நேரம் அந்த இடத்துல ஆப்ரேஷன் முடிச்சு என்னை படுக்க வச்சுட்டு அந்த டாக்டர் சொல்கிறாரு, பின்னாடி கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் கிழிச்சிட்டாரு. இவ்வளோ தூரம் கிழிச்சு உள்ளே இருக்கிற அந்த அந்த கட்டி எல்லாம் வெளியே எடுத்துட்டு அவர் சொல்லிட்டாரு, ஸ்டிச் பண்ண மாட்டேன்ட்டார். நான் வந்து ஸ்டிச் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணவே முடியாது. நம்ம அது வந்து அந்த இடம் வந்து அந்த மெதுவாக தான் இருக்கணும். அதனால அதுவாக கூடி வரணும்னு சொல்லி அவ்வளோ மருந்து எடுத்து அந்த அந்த கீர்ன அந்த அந்த குழந்தை இடத்துல வச்சு ஒரு பஞ்சு வச்சு ஒட்டி என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு 12 மணி நேரம் நீ பாத்ரூம் போகக்கூடாதுன்னு சொல்கிறார். இந்த ஒரே வார்த்தை சொன்னார். இவர் சொன்ன அடுத்த நிமிஷத்தில் என் வயிறு கலக்கிருச்சு. அவர் சொன்ன உடனே நம்ம பாத்ரூம் போகாமல் எப்படி இருக்கிறதுன்ற அந்த பயம் டக்குன்னு அப்படியே பிடிச்சிருச்சு பாருங்களேன். எனக்கு அந்த நிமிஷத்துலேருந்து பாத்ரூம் போகணும்னு தோணுது. ஒரு 1.5 hours 1.5 மணி நேரம் தான் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து இங்கே ஆர்ஜி நகரில் தான் குடியிருக்கிறேன். நான் சொல்கிறேன், பாஸ்டர் அம்மாவை பார்த்து சொல்கிறேன். அவங்களும் வந்தாங்க, இப்பா எனக்கு வந்து என்னமோ பாத்ரூம் போகணுன்னே தோணுது, என்னால் முடியல அப்படின்னு சொன்ன உடனே, என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, இப்போ தான் மருந்து வச்சு கட்டியிருக்கிறாங்க. சொல்ல 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 எனக்கு அவசரமாக வந்துச்சு. அவ்வளோதான். பெட்ரூம்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரத்தம் அப்படியே ஊற்றுது. அந்த வீடே ரத்தமாக மாறிடுச்சு. ஆனால் பாசமாக அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டாங்க. அந்த பாத்ரூமில் உட்காரும்போது கடைசி நிமிஷம் தான் நினச்சி தலை சுற்றி எதுவுமே நல்லா பண்ண முடியல. அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன். ஆனாலும் அந்த பாதையிலையும் யார் கூட இருந்தா அப்படின்னாங்க. ஆனால் அந்த வாரமும் ஞாயிற்றுக்கிழமை பலிபீடத்தில் வந்து நின்று கர்த்தர் நல்லவர்னு தான் பிரசங்கம் பண்ண, ஆண்டவர் நல்லவர்னு தான் பிரசங்கம் பண்ண, அவர் பெரியவர்னு தான் பிரசங்கம் பண்ண. ஆனால் என்னமோ தெரில, ஆண்டவர் விடவே இல்லை. இன்னைக்கு 3வது ஒரு ஆலோசனை சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு இடத்த ஸ்தாபிச்சாருன்னா, நிறுத்தினாருன்னா, அந்த இடத்துல 1000 பிரச்சனை உங்களுக்கு வரும். ஆனால் நீங்கள் ஒன்று நினச்சிக்கோங்க, இது எனக்கு கர்த்தர் தந்தது, இது எனக்குரியது. அவரே என்னை விட்டு எடுக்கிற வரைக்கும் நான் இதை என்ன வந்தாலும் இழக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அது குடும்பமாக இருக்கலாம், அது வியாபாரமாக இருக்கலாம், அது ஊழியமாக இருக்கலாம். அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. என்ன உபத்திரம் வந்தாலும் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. என்ன அவமானம் வந்தாலும் ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு உயர்வு இருக்குது. நீங்க எந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை அதிகாரியாய் மாற்ற வல்லவர். அவர் பார்க்கிறார், அவர் பார்க்கிறார். நீங்க நிப்பீங்களான்னு கர்த்தர் பார்க்கிறார். இன்று ஆண்டவர் கிருபையாய் நடத்தி இருக்கிறார். ஸோ எல்லாரும் ஆண்டவருக்கு டைம் ஆச்சு, அதுக்குள்ள 9 ஆக போகுது. ஸோ அதனால ஆண்டவருக்கு சித்தமானா ஒரு நாள் வந்து ஒரு 21 நாள் ஜெபம் வச்சிருவோம். அந்த 21 நாள் ஜெபத்தை வச்சு 2005 to 2025 அப்படியே 1 இயருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு நாள் 1 இயர் அந்த மாதிரி கர்த்தருக்கு சித்தமானால் கர்த்தர் நடத்தி வந்த அந்த பாதையை உங்களோட நான் சொல்கிறேன். சிலது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், சிலது ரொம்ப சிரிப்பாக இருக்கும். கர்த்தர் ரொம்ப நல்லவர். இன்றைக்கி ரொம்ப நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லோரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாருமே உங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற போதகருடைய வாழ்க்கை நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கிறது மாதிரி கர்த்தர் இங்க இருக்கிற நிறைய வாலிபர்களுக்கு கூட என் வாழ்க்கையை ஒரு சாட்சியாக தான்ப்பா வச்சிருக்கிறாரு. ஒரு மனுஷனை எங்க போனாலும் தூக்கி நிறுத்த முடியும்ன்றது கர்த்தர் உண்மையிலே என் வாழ்க்கை தாங்க அதுக்கு உதாரணம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்குல நடக்கும் போதெல்லாம் அவர் என்னை நடத்தினார்ல. நீங்க கலங்காதீங்க, நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஒரு நாள் வரும், அன்றைக்கு ஒரு மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். எல்லாரும் என்ன கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். ஒரு நாள் கர்த்தர் உங்களை உயர்த்தி நிறுத்துவார். ஒரு நாள் எதுக்கு அப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு சொல்லி தருவார். அன்னைக்கு நீங்க ஆண்டவரை எப்படி சொல்லுவீங்க? நான் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு இந்த நம்முடைய திருச்சபை மட்டுமல்லாமல் சில ஊர்களுக்கெல்லாம் பிரயாணம் பண்ணி அவங்களுக்கு அந்த ஊழியம் செய்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது குறைஞ்சது, பெருமைக்கு சொல்லலை,
ஒரு 10 பேராவது என்னை பார்த்து வந்து நின்று என் கையை பிடிச்சிட்டு சொல்லுவாங்க, ஃபாஸ்டர். நிறைய பேர் ரட்சிக்கப்படாத நிறைய பேர் நம்முடைய கம்ஸ் டு கம்ஃபர்ட் யூடியூப் சேனலை வாட்ச் பண்ணுறாங்க. அவங்களுக்கு திருச்சபைக்கு போகிறதுக்கு விடுதலை இருக்காது. ஆனால் இது ஆன்லைன் தான் அவங்களுக்கு சர்ச்சு. அவங்கள நிறைய பேரை வெளியூர் போகும்போதெல்லாம் சந்திப்பேன். அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கம்ஸ் டு கம்ஃபர்ட் அப்படின்ற இந்த ஒரு திருச்சபை மட்டும் இல்லைன்னா நான் செத்துருப்பேன்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. நான் செத்துருவேன். ஒரு இடத்துல இல்லை ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒரு இடம் எல்லா எங்கே போனாலும் என் கூட பிரதர் தனபால் பிரதர் வருவாங்க பாருங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. ஜோசப் வருவாங்க பாருங்க. எனக்கு என் கூட டிராவல் பண்ணுற பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க. ஒரு 10 பேராவது வந்து சொல்லுவாங்க, நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இந்த திருச்சபையில் கர்த்தர் உங்க மூலமா பேசுற வார்த்தை தான். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்தோர் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்ல. இப்போ ஜஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடியும் கன்னியாகுமரிக்கு போகும்போது எங்கள் அம்மா அப்பாவை ஒரு 15 நிமிஷம் பார்த்தேன். 15 மினிட்ஸ், 15 நிமிஷம் தான் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சிருச்சு. நிறைய நெருக்கமான ஊழியங்கள் உடனே இங்கே வர வேண்டியதானதுனால ஒரு 15 நிமிஷம். ஸோ எங்கள் அம்மாவுடைய முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம், எங்கள் அப்பாவுடைய முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். ரொம்ப 2 பேரும். எங்கள் அம்மா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து முத்தம் கொடுத்ததே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா போகும்போது அப்படியே கழுத்தை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா அவங்களுக்கு வந்து கட்டி பிடிக்க வேண்டான்னு இல்லை, என் மேலே பாசம் இல்லாமல் இல்லை, கட்டி பிடிக்க தெரியாது. தன்னுடைய அன்பை தன்னுடைய பிள்ளைக்கு எப்படி வெளிப்படுத்தணும்னு எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோதான். என் மேலே ரொம்ப பாசம், எங்கள் எல்லார் மேலேயும் பாசம். அவங்க பற்ற பிள்ளைங்க தானே, பாசம் இல்லாமல் எல்லாம் இருக்காது. ஆனால் அதை எக்ஸ்போஸ் பண்ண அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ போகும்போது எங்கள் அப்பா 80 வயசு ஆனாலும் என்னை பார்த்த உடனே 83 வயசு அப்படியே ஒரு என் முன்னாடி பார்த்தீங்கன்னா குட்டி உருவம் ஆகிட்டார் அவர். வயசாக இப்போ வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பாவை கையை நீட்ட சொல்லிட்டு அவர் இப்படி வைக்கும்போது இந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஆர்ம்ஸ் இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு. இது கல் மாதிரி இருக்கும், தொட்டு தொட்டு பார்ப்போம் நாங்கள். ஆனால் இப்போ ரொம்ப ஏஜ் ஆகிட்டார்ல, அப்படியே வந்து என்னை தோல் அப்படியே கட்டி பிடிச்சி அவருடைய மகிழ்ச்சி. ஸோ உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவங்களுடைய வயிற்றில் பிறந்து நான் நினைக்கிறேன், ஆண்டவர்ன்ற ஒருத்தர் உங்களை எப்படி கைவிடுவார்? உங்களை எப்படி கைவிடுவார்? உங்களை எப்படி கைவிடுவார்? இந்த ஒருத்தர் பாடுவார்ல, அச்சத்தின் உச்சத்தில் இருந்தே பாதாள குளிரில் நான் கிடந்தே. ரொம்ப அது முழுக்க முழுக்க யாருக்கு பொருந்தும் அப்படின்னு சொன்னா எனக்கு தாங்க பொருந்தும். 2000 நான் வந்து 1984 பிறந்தேன். 84 மே மாதம் 21 25 எங்கள் அம்மாவுக்கு சொல்ல தெரில. பட் நானா 21 ஒரு டேட்டை வச்சுட்டேன். சரி ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு. என் பிறந்த நாளே உங்களுக்கு சொல்ல தெரில, கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேட்டை சொல்கிறாங்க. ஸோ 84 பிறந்தேன். அதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையே இன்றைக்கி ஒரு 41 வயசு. இந்த 41 வயசில் ஒரு வாலிப தம்பி, ஒரு வாலிப தங்கச்சி, நீ என்னென்ன சூழ்நிலை எல்லாத்தையும் பார்ப்பியோ எல்லா பாதையிலையும் ஆண்டவர் என்ன அவரே நடத்தினார், அவரே என்னை கற்றுக் கொடுத்தார். ஆனால் அவருடைய கை மட்டும் என்னை விடவே. உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நான் ஒரு சாட்சி, உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு சாட்சி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய சூழ்நிலை இருந்தாலும் அவரால் மாற்ற முடியும் என்கிறதுக்கு கர்த்தர் என்ன சாட்சியாக நிறுத்தியிருக்க. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் நடத்தியதே, எனக்கு யாருண்டு நான் கலங்கின நேரத்தில் என்னை நடத்தினதே, உடைத்தி உருவாக்கி சீர்படுத்தி நீ புடமிட்டி புதிதாக்கி பிரியாதிருந்தி பள்ளத்தின் நடுவில் நான் அச்சத்தின் உச்சத்தை பள்ளத்தின் நடுவில்
அச்சத்தின் உச்சத்தை ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் நான் கலங்கி நன்னே என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு மரணத்தின் விளிம்பில் நான் பாதாள குழியில் நான் கிடந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் உடைத்தேன். உருவாக்கினீர், உடைத்தேன், உருவாக்கினீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரியாதிருந்தீர். எல்லாரும் கையை உயர்த்தி Thank you Jesus. இன்னைக்கு பென்ஸ் அப்படின்ற ஒருத்தன் உயிரோடு இருந்திருக்க மாட்டான். அவர் இல்லைன்னா இன்னைக்கு பென்ஸ்ன்ற ஒருத்தன் யாருக்கு முன்னாடியும் தெரிஞ்சிருக்கவும் மாட்டான். அவர் இருக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய சாட்சி. Thank you Jesus. எல்லாரும் மனதார ஆண்டவரிடத்துல சொல்லுவோம், நீர் தந்த திருச்சபைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் தந்த இந்த ஊழியத்திற்காக நன்றி ஆண்டவரே. நீர் தந்த இந்த ஊழியக்காரனுக்காக நன்றி ஆண்டவரே. நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக எல்லாரும் சொல்லுங்க, நம்மளை ஆண்டவர் இன்னும் பெருக பண்ண போற. இந்த பட்டணத்தையே கர்த்தர் அவருக்காக ஆயத்தப்படுத்துறதுக்கு நம்மளை நம்ப பண்ண போற. இந்த தேசத்தையே அவர் பக்கமாய் திரும்புவதற்கு என்னை மட்டுமல்ல, என்னை போல ஆயிரக்கணக்கான பென்ஸ கர்த்தர் இந்த இடத்துல உருவாக்க போறாரு. மனதார அப்பாவை பார்த்து நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. முழு பலத்தோட சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை நீங்க கைவிட மாட்டீங்கன்றதுக்காக, மேகம் போன்ற திரளான சாட்சியை நீர் வைத்திருக்கிறதற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி நன்றி. கடைசியா எல்லாரும் பாடி முடிக்கலாம். இதுவரையும் நன்மை செய்தவர், இனிமேலா எனக்கு அவர் தீமை செய்ய போறாரு. எனக்காக யுத்தங்களை செய்கிறவர், அவர் கண்டிப்பாக அவர் சோர்ந்து போகவே மாட்டார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் சேர்ந்து பாடி ஹalleluya. இதுவரை நன்மை செய்தவர். ஓ, கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், இதுவரை நன்மை செய்தவர், இனிமேலா தீமை செய்வார். எல்லாரும் பாடுவோம், இதுவரை நன்மை செய்தவர், இனிமேலா தீமை செய்வார். எனக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவனவர், தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவனவர், நன்மை செய்வார். எனக்காக
என்னோட பாடுங்க. கப்பட்ட நாட்களுக்கு ஈடா. அப்பா, இந்த பாட்டை பாடிட்டே இருக்கும் போது என் பிள்ளைக்கு இந்த வார்த்தை, நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாய் செய்பவர், நீ வெட்கப்பட்ட நாட்களுக்கு பதில் செய்கிறவர். ஓ, நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம், எனக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவனவர், தோற்றதே இல்லை, தீமைகளை நன்மையால் மாற்றுவார், நன்மைகளின் தேவனவர். சொல்லு சொல்லு, எனக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகள் தோற்றதே இல்லை, தீமைகளை நன்மையால் மாற்றுவார், நன்மைகளின் தேவனவர், நன்மை செய்வார். நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் சொல்லு. நான் நினைப்பதற்கு ஆமாப்பா ஆமாப்பா. இந்த 20வது வருஷத்தினுடைய ஆனிவர்சரி இந்த வார்த்தை எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆம் என்று அப்படியே நடப்பதா. நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். கோடி நன்றி அப்பா, எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இனி நடத்த போகிற பாதைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நன்றியோட இந்த ஆராதனையை முடிக்கிறோம்ப்பா. நாளை தினமும் நாளை மறுநாளும் ஒரு பரலோக மகிமை இந்த இடத்துல உலாவுகிறத நாங்க பார்க்கணும். தூதர்கள் உலாவுகிறத நாங்க பார்க்கணும். ஒரு பெதஸ்தா குளமா இது மாற்றப்படுகிறத நாங்க பார்க்கணும். எப்பேற்பட்ட வியாதியும் இந்த 3 நாளைக்கு ஆராதனைக்குள்ள இந்த பெதஸ்தா குளத்துல இருக்கிற ஒரு மகிமை அந்த பிள்ளைகளை அப்படியே தொட்டு சுகப்படுத்தணும். எதிர்காலம் இல்லாதவர்களுக்கு எதிர்காலம் கொடுக்கணும். நஷ்டமானவர்களுக்கு லாபமாய் மாறணும். இந்த ஆண்டுல இந்த 3 நாட்களும் இந்த திருச்சபைக்கு ஆச்சரியமான சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு ஆச்சரியம். நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்காய் உழைத்த, தாங்கின, கொடுத்த, பின்னாடி இருந்து செய்த பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தருடைய பிரசன்னங்களை நடத்தட்டும். எங்க பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப உழைக்கிறாங்க, பெரியவங்க எல்லாம் ரொம்ப உழைக்கிறாங்க. அவங்க எல்லாரோட உடைய மகிமை இருக்கட்டும். அடுத்த லீடர்ஷிப்பை எங்க திருச்சபையில தாங்க ஆண்டவரே. அந்த 70 பேரை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க ஆண்டவரே. இது ஒரு ஆலமரமாய் மாறட்டும். இது ஒரு கலங்கர விளக்கா மாறட்டும். கோயம்புத்தூர் பட்டணத்துல எத்தனையோ டூரிஸ்ட் வந்து எங்கெங்கயோ செக் பண்ண வராங்க, எங்கெங்கயோ ஆறுதலுக்காக வர்றாங்க. ஆனா நாங்க ஜெபிக்கிறோம், இந்த கோயம்புத்தூர் பட்டணத்திலே தள்ளப்பட்ட இடம் இந்த ரத்னபுரி, ஒதுக்கப்பட்ட இடம் இந்த ரத்னபுரி. ஆனா இந்த இடத்துல இந்த கம்ஃபர்ட் சர்ச் இருக்கிறதுனால இது ஒரு கலங்கர விளக்காய் மாற்றப்பட்டு உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள் என்கிறது போல இது ஒரு அப்படிப்பட்ட ஒரு இடமா மாறட்டும் ஆண்டவரே. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மவரோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you. God bless you. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்.